மிஸ் நான் உங்கள் மினி. இன்றைக்கி ஃபர்ஸ்ட் மேரேஜ் வித் மை கசின் அப்படிங்கிற வியோட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. நான் ஓட்டிங் வச்சுருந்தேன். ஸோ நிறைய பேர் இதுக்கு தான் ஓட் பண்ணியிருந்தீங்க. ஓகே, எல்லாருக்கும் பிடிச்சதே நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ மற்ற ஒன் ஷாட்ஸ் வரும், ஓகேவா? டிஸ்க்ளைமர் ஸ்க்ரீன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் என்னமே இருக்குது. ஸோ ஃபுல்லாக படிச்சுட்டு நல்லா படிச்சுட்டு அதெல்லாம் ஓகே, நான் மட்டும் ஸ்டோரிக்குள்ளே வாங்க, இல்லைன்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீனில் நீங்கள் உங்கள் அப்பா கிட்ட, அப்பா குக் பண்ணிட்டியாப்பா? என் தங்கோ சாரிடா, இன்றைக்கி அப்பாவுக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது. மார்னிங் ஃபைல் பார்த்துட்டே சமைக்க மறந்துட்டேன். இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் அத்தை வீட்டில் சாப்பிட்டுக்கிறியா? நான் அத்தைகிட்ட சொல்லிட்டேன். சரி, நீங்கள் பாருங்கள், நான் போயிட்டு வரேன். சரிம்மா அப்படி சொல்கிறாரு. நீங்கள் வாசல் வரைக்கும் வந்துட்டு திருப்பி குடுன்னு ஒரு போய் ஹக் பண்ணிட்டு லவ் யூப்பா, லவ் யூ டி தங்கம். சரிப்பா பாய் அப்படி சொல்லிட்டு நீங்கள் குடுன்னு ஒரு 2 ஸ்ட்ரீட் தள்ளி தான் உங்கள் அத்தை வீடு இருக்குது. ஸோ பொந்துக்குள்ளே பூந்து ஓடியே போயிட்டீங்க. அது 2 ஸ்ட்ரீட் ரோட்டில் போனால் போகணும், பட் சந்தில் போனால் ஒரே ஸ்ட்ரைட் சந்து தான். அந்த சந்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. நீங்கள் அதில் பூந்து ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு ஓடியே போயிடுவீங்க. அந்த மாதிரி ஓடிட்டு நீங்கள் வேகமாக போய் டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. உங்கள் அத்தை நின்று குக் பண்ணிட்டு, ஏண்டி இந்த ரோட்டோட வர பழக்கமே இல்லையோ, அதனால் எங்கே உங்கள் பையன் ஜங்கு கால் பண்ணேன், சரி அவனை கூப்பிட்டு வர சொல்லான்னு எடுக்கவே இல்லை தெரியுமா? காலையிலேருந்து அந்த நாயை எழுப்பி நான் டயர்டாகி உட்காந்துருக்கேன். பாடி காலேஜ் முடிஞ்சது என்ன தூக்கம் தூங்குறான். நீங்கள் உங்கள் அத்தையை பார்த்துட்டு, எனக்கும் தான் காலேஜ் முடிச்சது, நான் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்ருக்கேன். இப்படி இவனுக்கு மட்டும் தூக்கம் வருது. ஏண்டி நேற்று நைட் நீ தூங்கலையா? நீங்கள் உங்கள் அத்தையை பார்த்துட்டு, எங்கே தூங்கினேன், லைஃப்பில் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், என்ன நடக்கும், அவ்வளோ கொஷின்ஸ். ஸோ தூக்கமே வரல. உங்கள் அத்தை உங்களை பார்த்துட்டு எத்தனை தடவை சொன்னேன் யோசிச்சுட்டு தூங்காமல் இருக்காரு. பாய் எடுத்துகிட்டு ஓடிய போயிட்டீங்க. அடிச்சனா யோசிச்சுட்டே தூங்காமல் இருக்காது, இது ரொம்ப கெட்ட பழக்கம் என். சரி நான் போய் ஜங்குக்கு எழுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்டெப்ஸ் ஏறிட்டு டக்குன்னு உங்கள் அத்தையை பார்க்குறீங்க. என்னடி அப்படி சொல்லிட்டு உங்கள் அத்தை உங்களை பார்க்குறாங்க. உன் பெரிய பையன் வீட்டில் இருக்கானா? ஆஃபீஸ் போயிட்டான். உங்கள் 2 பேர் மாதிரி தண்டம் இல்லடியவன், ஆஃபீஸுக்கு போகிற பொறுப்பான பையன். நாங்களும் தண்டம் இல்லை, நாங்களும் போவோம். குளிப்பீங்க பார்த்தேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வேகமாக ஏறி போகிறீங்க. உங்கள் அத்தை சிரிச்சிட்டேன்னு தெரியுண்டி, நீ போவனே, தயவுசெய்து அந்த நாயை இழுத்துட்டு போ அப்படி சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு அந்த டோரை லாக் பண்ணுறீங்க. ஜங்குக்கா அவ்வளோதான், அந்த டோர் ஓப்பனே ஆக மாட்டேதான். அங்கிட்டு இருந்து சத்தத்தையும் காணோம், ஒன்றையும் காணோம். இந்த நாய் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்க போனேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஆப்போசிட் ரூம் பார்க்குறீங்க. ஆமாம், அத்தை தான் சொன்னாங்கல்ல அப்படி சொல்லிட்டு நீங்கள் போய் நின்று பால்கனிலேருந்து பார்க்குறீங்க. ரூம் பால்கனிலேருந்து அசால்ட்டாக ஜங்க் பால்கனிக்கு போகலாம். அது பக்கத்து ரூம் தான். உங்கள் அத்தை ரூம் கீழே மேலே ஆப்போசிட் ரூம் கெஸ்ட் ரூம் தான். அதில் இருந்தெல்லாம் ஜங்க் ரூமுக்கு போக முடியாது. என்ன பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருக்கேன். சரி தேரும் மொழியாக போய்க்கலாம் அப்படி சொல்லி உங்களுக்கு தோணிடுச்சு. நீங்கள் பொறுமையாக அந்த டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. உள்ளே போய் பார்த்துட்டு, இது ரூமா இல்லை வேறு ஏதாவதா? ஆமாடி அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கேன். ஒரு சைடு ஃபுல்லாக ஒரு ரேக் ஃபுல்லாக புக்கு மட்டும் அடுக்கி வச்சுருக்கான். இன்னொரு சைடு ரேக் இருக்குது, இது ஃபுல்லாகவே ஃபைல்ஸ் தான் இருக்குது. அதுக்கப்புறம் பெட்லேயும் 1-2 ஃபைல்ஸ்லாம் இருக்குது. லேப்டாப் ஆனாக இருக்குது. அதில் எதுவும் இப்போ தான் PDF ஷேர் ஆன மாதிரி இருக்குது. எல்லாமே அப்படி இப்படியே இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு ஐயோ, இப்போ நம்மளாம் லைஃப்பில் இருக்கவே முடியாது, சரியான ரோபோட் தெரியுமா? அப்பப்பா, இந்த ரூம்குள்ளே வந்தாலே நமக்கு அந்த வாடையெல்லாம் அதெல்லாம் ஒட்டிக்கும் போல். எறா ஓட்டத்தை கைப்பில்லை அப்படி சொல்லிட்டு குடுன்னு போய் அந்த பால்கனியை ஓப்பன் பண்ணுறீங்க. இந்த சைடு தான் அந்த சைடு ஏறி தான் தாண்டணும். ஸோ நீங்கள் பொறுமையாக ஏறிட்டு அந்த சைடு குதிக்கிறதுக்காக காலை வைக்கிறீங்க. நீ பொண்ணா குரங்கா? பொண்ணு தான்னு சொல்லிட்டு குதிச்சிட்டீங்க. அப்புறம் தான் நம்மளையா இருந்த குஷினை கேட்டா அப்படி சொல்லி திரும்பி பார்க்குறீங்க. அங்கே டவலோடு நின்றுட்டு உங்களை பார்த்து முறைச்சிட்ருக்கான். அத்தை ஆஃபீஸ் போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் அந்த குவாலிட்டி போய்கிட்ட கோர்த்து விட்டுருச்சு. பார்க்குறானே, அது மாமா எத்தனை தடவை சொல்லிக்கேன் ரூமுக்குள்ளே வராதுன்னு. அது நான் ஜங்குக்கு ரூமுக்கு வர்றதுக்காக. அவன் ரூமுக்கு டோர் இருக்குது, ஞாபகம் இருக்கா? எப்போ பார்த்தாலும் திருடி மாதிரி குதிச்சுக்கிட்டே அது அப்படி சொல்லிட்டு நீங்கள் அது இதுங்க வரைக்கும் பதிலே வர மாட்டேங்குது. டே பார்த்தியா எங்கள் அத்தைய? எப்படி இருக்கு இந்த அம்மா, என்னத்தை சொல்ல அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. என்னடா அங்கே நின்றுட்டுருக்க டவலோட? இந்த வீட்டுக்குள்ளே ஒரு குரங்க விஷயக்கில் அது தாண்டிட்டுருக்கு, அதை வேடிக்கை பார்த்துட்ருக்கேன்.
ஒய்யனா அத்தை உன் பையன் தான் குரங்குன்னு ஜங்குக்கு வந்துட்டு என்னாடி எப்படி சொல்லிட்டு வந்துச்சு வந்து உங்களை பார்க்குறேன் டே உங்களை பார்த்து முறைச்சிட்ருக்கானுங்க. நான் எதுவும் சொல்லலை போட நாய் அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு தள்ளிட்டு குடுக்குன்னு அந்த ரூமுக்குள்ளே ஓடியே போயிட்டீங்க. டே அதுக்கப்புறம் இந்த பால்கனி கதவை சாத்திட்டு உள்ளே வரான். ஏண்டா அவளை முறைச்சிட்ருக்க சின்ன பிள்ளை தானே அப்படி சொல்லிட்டு டே கிட்ட வந்து ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் போட்டு வந்திருப்பாங்க அதை கொடுக்குறாங்க. நான் இத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அவளே ரூம்குள்ளே விடாதுன்னு. டேய் சின்ன வயசில் விளையாட்டுக்கு சொல்லிட்டு இருந்தேன் இன்னும் அதை சொல்கிற. அவள் வயசு பிள்ளை எப்படி ஒரு வயசு பையன் ரூமுக்குள்ளே என் மையன் இதெல்லாம் பார்ப்பானா போமா அப்படி சொல்லிட்டு டே வந்து அவங்க அம்மா ஹக் பண்ணுறான். சரி சரி விடு இன்னும் பேர் வராத மாதிரி அம்மா பார்த்துக்கிறேன். ஆமாம் இவளை பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது என்ன அதிசயம் அந்த சைடு சுற்றிட்டு இருக்கா. அவள் டெய்லியும் தான் வரா. பட் நீ ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் இங்கிட்ட வருவா. நான் எல்லாம் கடிச்சு தின்றுவேனா. நீ இப்படி மூஞ்சி வச்சுட்டு அவங்கள்ட்ட மட்டும் விடுறேன்னு பேசும் கடிச்சிருவான்னு நினச்சி பயந்துட்டாப்புல அம்மா ஆடி சொல்லிட்டு டே வந்து க்யூட்டாக சினுங்கிறான். என் அழகா யாருக்கிட்டே இந்த ரியாக்ஷன்ஸை காட்டுறத எல்லாரையும் அப்படி கோல்டாக மெயின்டைன் பண்ணுறது. என் அம்மாட்ட மட்டும் இவ்வளோ அழகு ஏன்னா டே அம்மா செல்லம் அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மாவோட சிக்ஸில் கிஸ் பண்ணுறான். சரிப்பா சொல்லிட்டு சரி கீழே வந்துட்டீங்க. டே வந்துட்டு அவன் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு கீழே போகிறோம். நீங்கள் வந்துட்டு ஜங்குக்கோ மாடு போயிடு என்னடி அப்படி சொல்லிட்டு ஜங்கு பேசிகிட்டு இருந்தவன் திருப்பி உடனே படுத்துக்கிட்டான். எந்திரிடா என்னடி அப்படி சொல்லிட்டு உங்களை பார்க்குறான். வெளியே போகலாம். இவன் எங்கேயும் இப்படி டார்ச்சர் பண்ணுற. எங்கள் அண்ணன் கம்பெனியில் இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம் ப்ளீஸ் வேற எங்கேயும் வேணாம். நீங்கள் ஜங்குக்கு பார்த்துட்டு இப்போது அங்கன்னா நீ சோம்பேறி ஆயிடுவ. ஐயோ எங்கே நல்லா சோம்பேறி என்ன விர்றி அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து போர்வை இழுத்து போத்துறான். நீங்கள் அந்த போர்வை இழுன்னு இழுக்கிறீங்க விட்டவே மாட்டேங்கிறான். கடைசியில் தண்ணி எடுத்து மூஞ்சில் ஊற்றி அவனை எழுப்பி கிளப்பி அவன் கடைசியாக போய் சரி சரி மூடி தோலை நானே போய் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழகாக கிளம்பி நிற்கிறான். நீங்கள் அவனை பார்த்துட்டு சே செம்ம அழகாக இருக்கடா இப்படி ஜங்குக்கு வந்து உங்களை முறைச்சிட்ருக்கான். நீங்கள் அவனை உட்கார வச்சுட்டு நீங்களே தலையெல்லாம் சீவிட்டு வாடா என் தங்க பிள்ளை போடி வா ஜங்குக்கான்னு சொல்லிட்டு ஜங்கு கையை பிடிச்சி கீழே இறக்கி கூப்பிட்டு வந்துட்டுருக்கேன். உங்கள் அண்ணன் எந்நேரம் கிளம்பியிருப்பார்ல ஜங்குக்கு உங்களை பார்த்துட்டு ஏன் அவன் இருந்தா என்ன உங்கள் அண்ணனை பார்த்தாலே ஏன்னு தெரியலடா அப்படி சொல்லி நீங்கள் மூச்சுடுங்க. அவன் எனக்கும் அப்படி தான் இருக்கு வா அப்படி சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சி கீழே கூப்பிட்டு வரான். பார்த்தா வந்துட்டு டே அங்கே இல்லை கிளம்பிட்டாங்க போல வா 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 அப்படி சொல்லிட்டு 2 பேரும் போய் சாப்பிட உட்காடுறீங்க. அப்போ தான் 2 பேர் நோட் பண்ணுறீங்க. டே வந்து கிச்சனில் உட்காந்துட்டு அந்த ஸ்லாப்பில் ஏறி உட்காந்துட்டு தட்டில் அவங்க அம்மா தோசை ஊற்ற வச்சுட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. அவனும் சாப்பிட்டுட்டே பேசிகிட்டு இருக்கான். உங்கள் அண்ணனுக்கு பேசலாம் தெரியுமாடா. அவனே எங்கள் அம்மா ஃப்ரெண்டு பயங்கரமாக பேசுவாங்க. நம்மளை மட்டும்தான் முறைப்பான். நம்மள உருப்பிடாமலா போயிடுவோம். உங்கள் அண்ணன் ஏன் நம்மளை மட்டும் முறைச்சிக்கிட்டு அப்படி பேசுகிறாங்க. ஒரு வேளை போயிட்டோன்னா அதெல்லாம் சான்ஸ் இல்லைங்க கதை நான் நம்ம உருப்பிட்டோம் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் வாயிலே தான் வடை சுட்டுட்ருக்கீங்க. அதுக்கான எந்த ஒரு முயற்சியும் எடுக்கவில்லை. ஜாலியாக இருக்கீங்க 2 பேரும். உங்கள் அத்தை பார்த்துட்டு சரி இருங்க உங்கள் 2 பேர்த்துக்கும் பூரி சுட்டு தரேன். சரி தேடி சொல்லி நீங்கள் உட்காந்துருக்கீங்க. டே பார்த்துட்டு ஏன் 2 பேரும் தோசை சாப்பிட மாட்டாங்களே. டே குழந்தைங்க பூரி தாண்டா தின்னும் குழந்தைன்னு சொல்லி ஜங்கு கெடுத்து வச்சுருக்கம்மா. நான்லாம் இந்த வயசில் அப்பாவோட கம்பெனிக்கு உடனே எடுத்தேன் டேக் அவுட்லாம். இங்கே என்ன பண்ணுறான் அவன் விட்டுடா அவன் ஏதாவது பண்ணிட்டு போட்டோம். டே வந்து அவங்க அம்மா பார்த்துட்டு நீ இப்படி சொல்லவும் தான் அவனை விடுறேன் இல்லைனா காதை பிடிச்சி திரும்பி இழுத்துட்டு போயிருப்பேன். சரி விடுடா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் டே வந்து சாப்பிட்டு போயிருப்பான். உங்கள் அத்தை உங்கள் 2 பேர்த்துக்கு பூரி வச்சுட்டு எங்கே போகிறீங்க 2 பேரும் இன்றைக்கி இன்டர்வியூ போடும் ஆல் தி பெஸ்ட் நல்லா பண்ணுங்கள். சரி அப்படி சொல்லிட்டு 2 பேரும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பி போயிருப்பீங்க. நிறைய கம்பெனி இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க. வாடி எதுக்கு எங்கள் அண்ணன் கம்பெனி அது வேணும் வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை எங்கெங்கேயோ கூப்பிட்டு போய் நிறைய கம்பெனி இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணிட்டு இப்போ நீங்கள் வர்றதுக்கே 8 மணி ஆயிடுச்சு. உங்கள் வீட்டு டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. அப்படியே வீட்டில் லைட் கூட போடாமல் இருக்குது. அப்பா என்ன லைட் கூட போடாமல் இருக்க வந்துட்டியா இல்லையாப்பா அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து லைட் போட்டு ஹாலில் பார்க்குறீங்க. சோஃபாவில் வந்து உங்கள் அப்பா படுத்துருக்க மாதிரி இருக்குது. அப்பா இந்நேரத்தில் அதுக்கு தூங்குறோம் அப்புறம் நைட்டு தூக்கமே வராது அப்படி சொல்லிட்டு உங்கள் ஃபைனெல்லாம் அங்கே இருக்க ஒரு இதெல்லாம் வச்சுட்டு நீங்கள் வந்து பார்க்குறீங்க. உங்கள் அப்பா சைலண்ட்டாக படுத்தே இருக்காரு. அப்பா 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 அப்படி சொல்லி திருப்பி கூப்பிட்றீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி பயம் வந்துடுச்சு. உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியல. ஒரு தொட்டு பார்க்குறீங்க ஒரு மாதிரி ஜில்லுன்னு இருக்க மாதிரி இருக்கும். உங்களுக்கு செம்ம பயமாக இருக்கும். நீங்கள் குடுன்னு உங்கள் அத்தை வீட்டுக்கு தான் விட்டுத்தே மாதிரி ஓட்டணும் அங்கே தான் ஓடுறீங்க. அத்தை என்னாச்சோ இப்போ எதுக்கு இந்நேரத்துக்கு மூச்சுவோம் மாதிரி அப்பா 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 டே உங்களை பார்த்துட்டு என்னாச்சு என்னாச்சு அப்படின்றா. டேமா அவங்க அம்மா வந்து கிச்சனில் தான் வந்திருப்பாங்க. டே கையிலலாம் வந்துட்டு இப்படி சோப்பு நிறையா இருக்குது. அவங்க அம்மாக்காக பாத்திரம் கழுவி கொடுத்துட்டு இருந்திருப்பான். என்னாச்சுடி அப்படி சொல்லிட்டு 2 பேரும் உங்கள்கிட்ட மாற்றி கேட்குறாங்க. அப்போ பேச்சு மூச்செல்லாம் படுத்துருக்காரு. எனக்கு பயமாக இருக்குது வாங்க
டே வந்துட்டு என்னாச்சு இப்படி சொல்கிறான். டக்குன்னு டேவோட மட்டும் கார் என்ன போய் பார்ப்போம். சரிம்மா அப்படி சொல்லிட்டு டே கையும் கூட கழுவல. அவன் கடன்னு வந்து காரை எடுத்துட்டான். நீங்களும் உங்கள் அத்தையும் வந்து பின்னாடி உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு அவ்வளோ அழுக வருது, அவ்வளோ பயமாக இருக்குது. அதங்காட்டி டே வந்து ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணியிருப்பான். ஸோ நீங்கள் வீட்டுக்கு போக கரெக்டாக ஆம்புலன்ஸ் வர எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் கிட்ட தான் ஹாஸ்பிட்டல் இருக்கும். டக்குன்னு உங்கள் அப்பா வந்து ஆம்புலன்ஸில் ஏற்றி கூப்பிட்டு போயிட்டாங்க. டே வந்து உங்களை காரில் ஏறின்றானுங்க. அப்பா 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 அப்படி சொல்லிட்டு உங்கள் அப்பா கைப்பிடிச்சிட்டே வந்துட்டு ஆம்புலன்ஸில் ஏறிட்டீங்க. சரின்னு சொல்லிட்டு டேவோட அம்மாவும் டேவும் வந்து உங்கள் கூட ஆம்புலன்ஸில் தான் ஏறிப்பாங்க. இப்போ டேரெக்டாக ஹாஸ்பிட்டல் தான் போகுது. கொஞ்சம் நேரம் வந்துட்டு அந்த ஐசியூவில் வச்சு அவ்வளோ இதாக பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு அதை பார்க்கவே பயமாக இருக்குது. அது தப்புக்கு ஒன்றும் இல்லைல்ல, ஒன்றும் இல்லடி, அல்லாதடி பார்த்துக்கலாம். அவங்கெல்லாம் பார்த்துட்டு அவருக்கு உடனே ஆப்ரேஷன் பண்ணி 4 lakhs செலவாகும். உங்களுக்கு ஒரு நிமிஷம் இடியே விழுந்துட்ட மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து மிடில் கிளாஸ் தான். உங்கள்கிட்ட அவ்வளோ காசுலாம் டக்குன்னா உங்களால் பரட்டவும் முடியாது. உங்கள்கிட்ட அவ்வளோ காசும் இல்லை. இப்போ என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு உங்கள் அத்தையை பார்க்குறீங்க. உங்கள் அத்தை டேவை பார்த்துட்டு உன்கிட்ட இருக்காடா, அதெல்லாம் இருக்குமா, நான் பண்ண சொல்கிறேன். சரி நீங்கள் ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள், அமௌண்ட் கட்டிடுறோம். ஓகே சார், இன்னும் 1/2 hourல அமௌண்ட் கட்டினீங்கன்னா மட்டும்தான் நாங்கள் ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே அப்படி சொல்லிட்டு டக்குன்னு வந்து டே வந்து அமௌண்ட்டெல்லாம் புரட்டிட்டு வந்து கட்டியிருப்பான். நீங்கள் எப்படியோ உட்காந்து தேம்பி அழுகுறீங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னு கூட தெரில. கொஞ்சம் நேரம் கழித்து இப்போ ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சிருச்சு. அவர் நல்லா தான் இருக்கார் மட்டும் சொல்லியிருப்பாங்க. பட் ஐசியூலேயே தான் இருக்கார். நீங்கள் வந்து ஐசியூ வாசலில் உட்காந்துருக்கீங்க. டேவோட அம்மா வந்துட்டு வீட்டுக்கு போயிருப்பாங்க. இல்லைம்மா நான் சமைச்சு கொண்டு வரேன், மார்னிங் ஆகிருக்கும், நம்ம சமைச்சு கொண்டு வரேம்மா அப்படின்னு. சரி அப்படி சொல்லிட்டு நீங்கள் சைலண்ட்டாக உட்காந்துருக்கீங்க. கூட சேர்ந்தவங்க கூட டேவும் தான் உட்காந்துருக்கான். டே எதுவுமே பேசலாம் பாட்டுக்கு இருக்கான். நீங்களும் டேவும் பெருசாக பேசிக்கவே மாட்டீங்க. உங்களுக்கு டேவை பார்த்தா சின்னதாக ஒரு பயம் இருக்கும். ஏன்னா அவன் கொஞ்சம் வந்துட்டு ரஃப் அண்ட் டப்பாக இருப்பான். கரெக்டுனா கரெக்டாக அவ்வளோதான், இதை மட்டும் பண்ணு, அதை பண்ணாத, இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரஃப் அண்ட் டஃப்பாக கரெக்டாக நடந்துப்பான். அதனாலே உங்களுக்கு டேக்கு அவ்வளோவா ஆகாது. நீங்கள் டேக்கிட்ட பேசவே மாட்டீங்க. உங்கள் கசின் தான் டேவும் சரி ஜங்குக்கும் சரி. ஜங்குக்கிட்ட நீங்கள் செம்ம ஜோவியலாக இருப்பீங்க. பட் டேக்கும் உங்களுக்கும் சுத்தமாக ஏணி வச்சாலும் எட்டாது. ஸோ டே வந்து சைலண்ட்டாக உட்காந்துருக்கேன். நீங்களும் அமைதியாக உட்காந்துருக்கீங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு உங்களுக்கு இப்போ தான் தோணுது, டே வந்து 4 லட்சம் கட்டிருக்கணும், 4 லட்சத்துக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படி சொல்லி நீங்கள் பார்க்குறீங்க. நீங்கள் வந்து ஒரு கோல்டு செயின், ஒரு கோல்டு இயரிங்ஸை மட்டும்தான் போட்டிருப்பீங்க. ஸோ அது ரெண்டையும் வந்துட்டு வேகமாக கழட்டிட்டுருக்கீங்க. டே சைலண்ட்டாக உட்காந்துருக்கோம். உங்களுக்கு கவனிக்கவே இல்லை. டே கையை வந்து நீங்கள் டச் பண்ணுறீங்க. டே டக்குன்னு உங்களை பார்த்துட்டு என்ன செயின், நீங்கள் டே கையை பிடிச்சி திருப்பி உங்களோட செயினையும் தோடி வைக்கிறீங்க. எதுக்குது? நீங்கள் 4 லட்சம் கட்டியிருக்கீங்க. அதை நான் எப்போ கட்ட போகிறேன்னு தெரில. அப்பா அக்கௌண்ட்லேயே அவ்வளோ காசு இல்லை, நான் இப்போ தான் செக் பண்ணேன். எங்ககிட்ட வெறும் 50,000 தான் இருக்குது. இப்போதைக்கு இதை வச்சுக்கிறீங்களா? மீத காசு நான் சீக்கிரமாக வேலைக்கு போய் கட்டிடுறேன். டே உங்கள் கையில் திருப்பி அதெல்லாம் வச்சுட்டு, இப்போ நான் 4 லட்சத்தை கேட்கவே இல்லை, நீ கம்முன்னு இதை போடு. இல்லை அது இதை போடுவேன். எனக்கு வேணாம், நான் எப்போ காசு கட்டுவேன்னு தெரியல, அது வரைக்கும் இதை வச்சுக்கோங்க, நான் காசு கட்டிட்டு வாங்கிக்கிறேன். டே உங்களை பார்த்து முறைக்கிறா. நீங்கள் சைலண்ட்டாகவே தான் உட்குறீங்க. அதுக்கப்புறம் டே வந்து சரி இதை திட்டக்கூடாது, அப்பாவுக்கு வர உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவனே வந்து அந்த செயினை போட்டுடுறான். நீங்கள் அவனை பார்த்துட்டே இருக்கீங்க. அந்த செயினை போட்டுவிட்டு அவனே அந்த இயரிங்ஸையும் போட்டு விட்டு, இந்த மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்காத, அதெல்லாம் நாங்கள் பார்த்துப்போம் சரியா? நீங்கள் சைலண்ட்டாக வந்து டே பார்த்துருக்கீங்க. அப்பா சரியாயிட்டான்னா அப்பாவை பார்க்குற வேலையோடு நிறுத்து, இதெல்லாம் உனக்கு தேவையில்லை, இதெல்லாம் நான் பார்த்துப்பேன். நீங்கள் சைலண்ட்டாக இருக்கீங்கன்னு டேவை பார்த்துட்டு, எனக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்லணும்னு கூட தெரியல. எனக்கு தேங்க்ஸே சொல்ல வேணாம் சரியா? ஜங்குக்கு எதாவது பண்ண தேங்க்ஸ் சொல்லுவியா நீ? அப்போ எனக்கு மட்டும் இதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். அவன் என் ஃப்ரெண்டு. ஜங்குக்கு இது தெரியுமா? அத்தை சொன்னாங்கன்னு தெரியல, நான் கால் பண்ணி சொல்லவே இல்லை. சரி நான் சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து டே கால் பண்ணி சொல்லியிருப்பான். அங்கே ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்து ஜங்குக்கு வந்துட்டு, என்னடி இவ்வளோ நேரமாக என்கிட்ட சொல்ல? நீங்கள் ஜங்குக்கு ஹக் பண்ணிட்டு அப்படி எழுதுறீங்க. அவ்வளோ நேரம் கூட நீங்கள் பஸ் டூட் ஆகி ஓவராக எழுந்திருக்க மாட்டீங்க, பயந்து எழுதிருப்பீங்க. பட் ஜங்குக்கை பார்த்தோன்னு பயங்கரமாக பஸ் டூட் ஆகி கத்தி எழுதுறீங்க. என்னால் முடியலடா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா ஜங்குக்கு வந்து உங்களை அவ்வளோ கன்சல்ட் பண்ணிகிட்ருக்கான். டே சைலண்ட்டாக தான் பார்த்துட்ருக்கான். 2 பேர்த்தையும் எதுவுமே டிஸ்டர்பும் பண்ணல. அவன் பாட்டுக்கு சைலண்ட்டாக உட்காந்து சரின்னு சொல்லி பார்த்துட்ருக்கான். அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு உங்கள் அப்பா வந்து நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் சைலண்ட்டாக உங்கள் அப்பா கையை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கீங்க. ஏதுவும் நம்மகிட்ட காசு நான் எங்கே செலவு பண்ணேன், எல்லாமே டே தான் பண்ணார். டேவா? உங்கள் அப்பாவும் வந்து டேக்கிட்ட அவ்வளோவா பேச மாட்டார். ஏன்னா அவன் வந்து கொஞ்சம் மெச்சூரிட்டியாக சைலண்ட்டாக தான் இருப்பான். ஜங்குக்கு வந்து ரொடன்னு பேசுவான். பட் டே பேசவே மாட்டான். டேவா?
உடம்பு சரியில்லை. நான் போய் அத்தைகிட்ட சொன்னோன்னே டே தான் வேகமாக காரை எடுத்துகிட்டு வந்தார். அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் கால் பண்ணுது, உன்னை ஏற்றினப்போ கூட ஏறி வந்தது, செலவு பண்ணுது எல்லாமே. டே அவ்வளோ பெரிய மனுஷன் ஆயிட்டானா? சின்ன பையனை பார்த்த மாதிரி இருந்துச்சு. நீங்கள் உங்கள் அப்பாவை பார்த்துட்டு அதெல்லாம் விடு, உனக்கு என்ன ஆச்சு? ஏன் திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு? தெரியலே. சரி நீ தூங்க, எதுவும் யோசிக்காத சரியா? சரி. பெரிய மனுஷி சொல்கிறீங்களோ? ஆமாம், நான் பெரிய பொண்ணாயிட்டேன்ல, காலேஜில் முடிச்சிட்டேன்ல, சொல்கிறேன்ல கேளு. சரி அப்படி சொல்லிட்டு உங்கள் அப்பா வந்து சைலண்ட்டாக கண்ணை மூடி படுத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் நீங்களும் அமைதியாக அங்கேயே உட்காந்துருக்கீங்க. அப்படியே வந்து 2 days நீங்கள் ஹாஸ்பிட்டல் இருந்திருப்பீங்க. அடிக்கடி ஜங்குக்கு வந்து சாப்பாடு கொண்டு வரது உங்க கூட இருக்குது, அப்படி பண்ணுவான். டே வந்துட்டு உங்கள் அப்பாவும் அடிக்கடி பார்க்க வருவான். வரது ஏதாச்சும் ஹாஸ்பிட்டல் செலவுக்கு வந்து ஜங்குக்கிட்ட காசு கொடுத்துட்டு என்ன ஏது நீயே பார்த்துக்கோ, அவங்கள்ட்ட காசு கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுக்குறது, ஹெல்ப் பண்ணுறது. அவங்க அம்மா வந்துட்டு சாப்பாடு ஆக்கி கொடுத்தாங்கன்னா இவனும் கொண்டு வந்து தரது, அந்த மாதிரி எல்லாமே பண்ணுவான். அவங்க அத்தை உங்கள் கூடயே இருப்பாங்க, வீட்டுக்கு போயிட்டு வருவாங்க, எல்லாமே. இவங்க ஃபேமிலி மட்டும்தான் இப்போ உங்களுக்குன்னு இருக்குது. ஸோ உங்களை பயங்கரமாக டேக் கேர் பண்ணிப்பாங்க. இன்றைக்கி வந்து உங்கள் அப்பா வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டீங்க. நீங்கள் உங்கள் அப்பா படுக்க வச்சுட்டு சரி அப்பா நான் 2 நாளாக வீட்டிலே இருக்கேன்ல, நான் ஏதாச்சும் வேலைக்கு ட்ரை பண்ணவா? அப்பா இன்னும் 1 வாரத்தில் சரியாயிடுவேன். அப்பா வேலைக்கு ட்ரை பண்ணுறேன். உனக்கு ஆல்ரெடி உடம்பு சரியில்லை, நீ எப்படி ட்ரை பண்ணுவா? அதெல்லாம் வேணாம், நானே வேலைக்கு ட்ரை பண்ணுறேன். என் அப்பா நான் வேலை செய்ய முடியும்டா, அதெல்லாம் வேணாம், நீ ரெஸ்ட் எடு. எங்கள் அப்பா உங்களை பார்த்துட்டு ஒன்று கட்டி கொடுக்குற வரைக்கும் எனக்கு ரெஸ்ட் இல்லை, நீ கம்முன்னு ஏதாச்சும் பேசிட்டேன்னு அப்படி சொல்லிட்டு உங்கள் அப்பா கூட நீங்கள் 2 days அதுக்கப்புறம் இருந்திருப்பீங்க. அதுக்கு மேலே வந்துட்டு சரி நம்ம ஒர்க் போகலாம், அப்பாவுக்கு ஆல்ரெடி இப்போ உடம்பு வேறு சரியில்லை, நம்ம எடுத்து இது பண்ணலான்னு சொல்லிட்டு நீங்கள் ஜங்கு கூட சேர்ந்து டேவோட கம்பெனிக்கு வந்து இன்டர்வியூக்கு போயிருப்பீங்க. அங்கே இன்டர்வியூ போகிறப்ப வந்து உங்கள் அப்பாவை கொண்டு போய் அவங்க அத்தை வீட்டில் விட்டுருப்பீங்க. என்னென்னா சைலண்ட்டாக இருக்குது, ஒரு ஹார்ட் அட்டாக் ஆல்ரெடி வந்திருக்கு, இது 2வது அட்டாக் எனக்கு தெரியாது, இன்னும் ஒரு அட்டாக் வந்து அவ்வளோதானம்மா. அண்ணா என்னண்ணா அப்படி சொல்லிட்டு வந்து டக்குன்னு உங்கள் அப்பா வந்து பார்க்குறாங்க. சின்ன அவளுக்கு கல்யாணம் கூட பண்ணி வைக்கல, சின்ன பிள்ளையா இருக்கா, என்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வேலை தேடி போயிருக்காளாம். டே சொன்னான் டேவோட கம்பெனிக்கு தான் போயிருக்கான்னு. என்னை பார்த்துக்கணும்னு சொல்லி அவளை அக்கறைப்படுறா. சரி அவளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்கும், சொன்னால் வேணாம்பான்னு அட முடிப்பா. அவளை கட்டி வச்சுட்டேன்னு கொஞ்சம் நிம்மதியாக சீக்கிரமாக கூட கண்ணை மூடிடுவேன். அண்ணா ஆனால் அவளை கட்டி வச்ச கண்ணு கூட மூட முடியாது தெரியுமா, அடுத்து பேரன் பற்றி பார்க்கணுங்கிற ஒரு சந்தோஷம் வந்துடும். நீ சொல்கிறது உண்மைதான்டா, கெட்டது நடந்த விஷயத்தில் ஒரு நல்லது நடந்தால் அது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுறேன், மாப்பிள்ளை பார்க்கலாமா, ஆனால் நான் இருக்க நிலைமைக்கு என்னென்ன போய் கேட்பறது, எங்கிட்ட போய் தேடுறதுன்னு ஒன்றும் புரியல. அப்போ என் பையனுக்கு கொடுக்க மாட்டேன், போய் மாப்பிள்ளை தேடி பிடிச்சி அப்படி தான் கொடுப்பியோ? யாரு கேட்குற? ஜங்குக்கா. அண்ணே மூத்த பிள்ளைன்னு கல்யாணம் ஆகாமல் இருக்கான், டேக்கு தான் நான் கேட்பேன். டேக்காமா அப்படி சொல்லிட்டு உங்கள் அப்பா வந்து ஒரு நிமிஷம் யோசிக்கிறாரு. அண்ணா அவன் பார்க்க ஒரு மாதிரி ரஃப் அண்ட் டஃப்பாக கோவமா அப்படிலாம் எல்லாருக்கும் தெரியும், அவன் பேசுகிற விதமும் அப்படி தான் இருக்கும், கொஞ்சம் வந்துட்டு மெச்சூரிட்டியாக பேசுவான். ஜங்க் வந்து அப்படி கிடையாது, டே மெச்சூரிட்டியாக பேசுவான், ஆனால் ரொம்ப குழந்தண்ணே, நீ டேவன்ட்டு நம்பி வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுக்கலாம், நல்லா பார்த்துப்பான். உனக்கு அவ்வளோ நம்பிக்கை இல்லைன்னா டேவனா உன் வீட்டுக்கு கூட கூப்பிட்டு போயிரு, என் பையன் தங்கத்தட்டில் வச்சு தாங்குவான், நீ யோசிக்கிற அளவு கிடையாது. ஐயோ அம்மா நான் போய் உன் பையனில் போய் குறை சொல்வேனா, அதெல்லாம் தங்கம் சொக்க தங்கம், அதை டேலாம் தெரியுமா, அவ்வளோ நல்ல பையன், அவனுக்கு கொடுக்கறது எனக்கு ஓகே தான், ஆனால் அவன் திடீர்னு இப்போ சட்டு போட்டு நம்மளாம் ஏதோ பேசுகிற வாக்கில் ஒரு முடிவெடுக்கிறோம், அவள் என்ன ரியாக்ட் பண்ணுவான்? அண்ணா அவள் சின்ன பிள்ளை, அவளுக்கு என்ன தெரியும், நம்ம சொல்கிறது தான், எதுக்கு யோசிச்சு பாரு, நீ சொல்கிற மாதிரி ஒரு வேளை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நீ நல்லா ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சொல்கிறது வாஸ்தவம் தான், அது ஒரு சந்தோஷத்துலேயே எல்லாம் நிறைய நல்லா ஆயிரும். சரி நான் அப்படி சொல்லிட்டு அவங்கெல்லாம் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. அப்புறம் நீங்கள் வந்து வீட்டுக்கு வந்து உங்கள் அப்பாவை கூப்பிட்டு வந்திருப்பீங்க. உங்கள் அப்பா உங்களே சைலண்ட்டாக பார்த்துட்டே இருக்காரு. என்னப்பா அப்படி சொல்லிட்டு டேப்லெட்லாம் எடுத்து கொடுத்துட்டு போடு. உங்கள் அப்பா டேப்லெட் போட்டு இது அப்பாவுக்கு 2வது ஹார்ட் அட்டாக், உனக்கு தெரியும் தானே? தெரியும் அப்படி சொல்லிட்டு சைலண்ட்டாக இருக்கீங்க. இன்னும் ஒன்று வந்து அப்பா அவ்வளோதான், அப்பா அப்படி சொல்லிட்டு உங்கள் அப்பாவை பார்க்குறீங்க. எனக்கு ஒரே ஒரு ஆசை இருக்குது, கடைசி ஆசைன்னு சொல்கிறேனே நிறைவேற்றியா? என்னப்பா கடைசி நீ அதெல்லாம் சொல்லலை அப்படி சொல்லிட்டு உங்கள் அப்பா வந்து உங்களோட 2 ஹேண்டையும் பிடிக்கிறாரு. நீங்கள் சைலண்ட்டாக உங்கள் அப்பா பார்க்குறீங்க. அப்பாவுக்கு ஒன்று கல்யாணம் பண்ணி வைக்கணும், சாகிறதுக்குள்ளேயாச்சும் கல்யாணத்தை பார்த்துடணும்னு தோணுது.
ஒரு வேளை உன் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அப்போ சாகாம உன் பேரம்பேத்தியை கூட பார்க்கலாம்ல. என் பேரம்பேத்தியை என் பிள்ளைய கூட இல்லை. உங்கள் அப்பா நீங்கள் சொல்கிறத கேட்டு சிரிச்சிட்டு அப்போ உன் பிள்ளையை பார்த்தா போதுமா? என் பேரம்பேத்தியும் பார்த்து தப்பில்லை. உங்கள் அப்பா நீங்கள் சொல்கிறத கேட்டு சிரிச்சிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறியா? அப்பா நான் சின்ன பிள்ளைப்பா. என் அப்பாக்காக. சரிப்பா. உங்கள் அப்பா உங்களை பார்த்துட்டு மாப்பிள்ளை யாரும் கேட்க மாட்டியாம்? யார்? டேய், நீங்கள் டக்குன்னு வந்து பெட்லேருந்து எழுந்திரிச்சிட்டிங்க. ஏம்மா அப்படி சொல்லிட்டு உங்கள் அப்பா வந்து உங்களை பார்க்குறாரு. டேவா? அப்பா சான்ஸே இல்லை. உங்கள் அப்பா உங்களை பார்த்துட்டு என்னாச்சோ என்ன அப்படி சொல்லி கேட்குறாரு. அப்பா இவர் ரஃப் அண்ட் டஃப்பாக இருப்பான்ப்பா, அவனுக்கு எனக்குள்ளே செட்டே ஆகாது. ஜங்கு கூட ஓகே, பட்டே ஜங்குக்கு கூட இப்போ தான் காலேஜ் முடிச்சிருக்கான். அது இல்லாமல் அவனுக்கு டே இருக்காங்க. எப்படி டே கல்யாணம் வைப்பாங்க, ஜங்குக்கு பண்ணி வைப்பாங்க. அப்பா அது ஐயோப்பா டேலாம் எனக்கு செட்டே ஆகாது. அவன் ரொம்ப சைலண்ட்டாக இருப்பான். அவன் ரூமுக்குள்ளே போனாலே முறைப்பான் தெரியுமா? அவன் முறைச்சாலே எனக்கு பேச வார்த்தை கூட வராது. அப்படி இருக்க டேவை நான் எப்படிப்பா கல்யாணம் பண்ணிட்டு வாழ்கிறது? எனக்குலாம் எப்படி ஆசை இருக்குது தெரியுமா? ஐயோ அதுக்கு 1% கூட. உங்கள் அப்பா அவங்கள பார்த்துட்டு அப்பா ஆசை நிறைவேற்ற மாட்டியா? பண்ணிக்கிறேன்ப்பா. என்னென்னமோ பேசினேன், எதுவும் பேசலை, பண்ணிக்கிறேன். சரி, ஒரு 20 நாளில் கல்யாணம் வச்சுக்கலாமா? சரி, உங்கள் விருப்பம் பிள்ளைய நடக்கட்டும். என் பொண்ணுக்கு இது கஷ்டமாக இருக்கா? உங்கள் முடிவு கரெக்டாக இருக்கும்ப்பா. பார்த்துக்கலாம், எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். சரி. டே நல்ல பையன்தான், ரொம்ப நல்ல பையன். தெரியும். சந்தோஷம். உங்கள் அப்பா சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் விட்டுருப்பாரு. உங்கள் அத்தை வீட்லேயே தான் அந்த மேரேஜ்க்கு எல்லாமே பார்த்துருப்பாங்க. நீங்கள் டே கிட்ட போய் காசு கொடுத்துருப்பீங்க. டே வந்து நான் வாங்க மாட்டேன்னு சொல்லியிருப்பான். இல்லை கல்யாண செலவுக்கு அப்போ நிறையா ஆகுதுன்னு சொன்னார். இப்போ என்ன இந்த காசு வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? ஆல்ரெடி என்கிட்ட எல்லாமே செய்ய காசு இருக்குது, எனக்கு இது வேணாம். அது ஆல்ரெடி டே உங்களை பார்த்துட்டே இருக்கா, நீங்கள் எதுவுமே சொல்ல சைலண்ட்டாக வீட்டுக்கு வந்துருப்பீங்க. அதுக்கப்புறம் எல்லாமே முடிஞ்சு இப்போ உங்களுக்கு மேரேஜும் முடிச்சிருச்சு. இப்போ வந்து நீங்கள் டேவோட ரூமில் உட்காந்துருக்கீங்க. அந்த ரூமை பார்க்கவே உங்களுக்கு ஏதோ லைப்ரரிக்குள்ளே உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் நைட் ரூம் மாதிரியா இருக்குது. ஒரு பூ இல்லை, ஒன்றும் இல்லை. ஈவன் பழம் கூட வைக்கல. கேட்டால் எனக்கு பழம் பிடிக்காது, ரூமில் பழம் வைக்காதீங்கடான்னு சொல்லிட்டானா. இல்லை புக்கு, நோட்டு, ஃபைலு, சே கருமம் என்ன ரூமோ ஏதோ அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு ஆனால் டே என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு என் கழுத்தில் வந்து தாலி தொங்கிட்டுருக்கு. அது தூக்கி பார்த்துட்டு இப்படிலாம் ஆசைப்பட்டேன் தெரியுமா? செம்ம ரொமான்டிக்கான ஹஸ்பண்ட். அப்படியே ஒவ்வொரு செகண்டும் அவ்வளோ ஜாலியாக ரொமான்ஸ் பண்ணிட்டு அப்படியே கட்டி பிடிச்சி அப்படிலாம் யோசிச்சேன். இவன் என்னை பார்த்தாலே மறப்பான். இவன் ஏன் தாலி கட்டுறப்ப நான் சரி தாலியெல்லாம் கட்ட போகிறாங்க, நம்ம ஹஸ்பண்டாக போகிறாங்க, சரி நம்மளே கொஞ்சம் மனசு தேத்திட்டு பார்ப்போன்னு பார்த்தா முறைச்சிக்கிட்டே தாலி கட்டுறான். ஐயோ இவன் கூட என் கல்யாணம் கொட்டவளே ஜங்கு கூட நடந்திருக்கலாம், நிம்மதியாக இருந்திருக்கும். ஒரு வருஷம் 2 வருஷம் ஜங்குக்கு எனக்கு முன்னாடியாச்சும் பிறந்திருக்கான். சாணியே என் கூடயே பிறந்து இப்படி கல்யாணம் பண்ண முடியாமல் கெடுத்து பிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் மனசுக்குள்ளே மாற்றி புலம்பிக்கிட்டு சைலண்ட்டாக உட்காந்துருக்கீங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு டே வந்துட்டு பேல்கனி நின்று கால் பேசிகிட்டு இருந்திருப்பான். இப்போ தான் உள்ளே வரான். அதை பார்த்துட்டு இன்னும் தூங்கலையா? இந்த தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக படுத்துக்கிட்டீங்க. டே அந்த சைட் படுத்துட்டு அவன் பாட்டுக்கு ஃபோன் தான் பார்த்துட்ருக்கான். இந்த ரோபோட் கூட என் கல்யாணமா? என் கல்யாணம் வாழ்க்கை ரோபோட் கூட? இந்த ஜென்மத்தில் எனக்கு குழந்தை இல்லை, குட்டியும் இல்லை. குழந்தை குட்டி எதுக்கு? உதவன் பேசுவானா? பார்த்தாலே குடம் நடுங்குது. ஏதாச்சும் நல்ல பையனாக ரொமான்டிக்காக பற்றி கல்யாணம் பண்ணிக்கலாம். இன்னைக்கு தொந்தரவுப்படுவனாலும் என் தலையில் தீர்வே. சரி தூங்குவேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் படுத்துக்கிட்டீங்க சைலண்ட்டாக. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் கீழே இருந்துச்சு போய் பார்க்குறீங்க. அங்கே யாருமே இல்லை, உங்கள் அத்தை மட்டும் தான் இருக்காங்க. உங்கள் மாமா ஜங்குக்கு அந்த மாதிரி யாரும் இல்லை. நீங்கள் சைலண்ட்டாக வந்து கிச்சன் போகிறீங்க. உங்கள் அத்தை வந்து நீங்கள் நடந்து வரப்போ பார்த்துட்டு என்னடி நார்மலாக நடந்து வரேன் அப்புறம் எப்படி நடப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு அவங்க போட்டு வச்சு காஃபி எடுத்து குடிச்சிட்ருக்கீங்க. சரி விடு, இப்போ தானே கல்யாணம் இருக்குது, பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து மல்லிகைப்பூ எடுத்து வச்சுட்றாங்க. அத்தை மல்லிகைப்பூலாம் அதுக்கு டேக்கு ரொம்ப பிடிக்கும், மல்லிகைப்பூ வச்சா. சரி அப்படி சொல்லிட்டு நீங்களும் சைலண்ட்டாக பூவெல்லாம் வச்சுக்கிறீங்க. உங்கள் அத்தை உங்களை பார்த்துட்டு என்னடி ஒரு நாள் எவ்வளோ ஒரு மாற்றமா? பூ வைடின்னு சொன்னால் தெரிச்சுக்கிட்டு ஓடுவேன், இப்போ நம்ம சரின்னு வச்சுக்கிறேன். அதான் கல்யாணம் ஆயிடுச்சு, உங்கள் பையனுக்கு பிடிக்கும்னு சொல்கிறீங்க, நான் என்ன பண்ணுறது? டே வந்துட்டு கரெக்டாக வந்திருப்பான். எனக்கு பிடிக்கணும், செஞ்சு தான் ஆகணும். நீங்கள் டக்குன்னு டேவை பார்க்குறீங்க. அம்மா என்னம்மா காஃபி போட்டு இன்னும் மகனுக்கு எடுத்துகிட்டு வரல? மருமக வந்தோடனே மகனை மறந்துட்டேன். ஒன்று எப்போ நான் மறப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு டேக்கு வந்து காஃபி கொடுக்குறாங்க.
வந்து அவங்க அம்மா ஹக் பண்ணி சீக்கில் கிஸ் பண்ணிட்டு குட் மார்னிங்மா, குட் மார்னிங் தங்க அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் சைலண்ட்டாக பார்த்துட்டு என்னவன் அம்மாவை ஹக் பண்ணி கிஸ்லாம் பண்ணுறான். இந்த அளவுக்கு அம்மா கூட அட்டாச்மெண்ட் இல்லைன்னா யாருமே மம்மியை கண்டிப்பாக ஹக் பண்ணி கிஸ்லாம் பண்ண மாட்டாங்க. இவ்வளோ அட்டாச்மெண்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஷாக்கில் பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து காஃபி எடுத்துகிட்டு வெளியே வரீங்க. அப்போ தான் ஜங்குக்கு வந்திருப்பான். எங்கடா போயிட்டு வந்தேன்? ஜிம்முக்கு தாண்டி எப்படி சொல்லிட்டு அவன் வேர்த்துட்டு இருந்திருக்கும். ஸோ அதை அப்படியே தொடச்சிட்டு அந்த டவல் உங்கள் மூஞ்சிலே விட்டுடுறான். எருமை மாடு எதுக்குன்னு அப்படி எறிகிற? உங்கள் அத்தை வந்துட்டு ஜங்குக்கு பார்த்துட்டு ஜங்குக்கு மாடு அறிவு கட்ட மாடு என்ன மாடு சொல்லி ஜங்குக்கு வந்து பார்க்குறான். அவள் உங்கள் அண்ணனோட பொண்டாட்டி, அவன் மூஞ்சில் போய் அதை போட்டு போகிறேன். மா நார்மலாக வயனுக்கு தானே, அவெல்லாம் அண்ணின்னு கூப்பிட்டு பழகு. உங்கள் அண்ணன் பொண்டாட்டி மரியாதை கொடுறா. அண்ணி சாரி அண்ணி அப்படி சொல்லிட்டு அதை வாங்கிட்டு போகிறான். போடா அப்படிங்கிறீங்க. அவன் வந்து சிரிச்சிட்டே அவன் மட்டும் போடா சொல்கிறான். அவள் சொல்லலாம். அவங்கள பார்த்துட்டு போடி போடா அப்படி சொல்லிட்டு 2 பேரும் க்யூட்டாக சைலண்ட்டாக அடிச்சுக்கிறீங்க. பார்த்துட்டு போதும் ஜங்கு ரூமுக்கு போ. சரி நான் சொல்லிட்டு அவன் பாட்டு போகிறான். நீங்கள் பார்த்துட்டு ஃப்ரெண்ட்டு கூட பேசக்கூடாதா, கல்யாணம் ஆகிட்டோம் இதுக்கு கூட ஒரு நாள்னா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு சைலண்ட்டாக நின்றுட்டுருக்கீங்க. உங்கள் அத்தை வந்து குக் பண்ணிகிட்ருக்காங்க. சும்மா வந்துட்டு அவன் பாட்டுக்கு நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான். நீங்கள் வந்து காய் கட் பண்ணிகிட்ருப்பீங்க. வந்து திடீர்னு அவங்க அம்மா வந்து பேக் ஹக் பண்ணுறான். என்னடா மகனே திடீர்னு வந்து ஹக் பண்ணுற? நீங்கள் அப்போ தான் காய் கட் பண்ணுறத விட்டு உங்கள் டேவை பார்க்குறீங்க. சைலண்ட்டாக அவங்க அம்மாவோட நெக்கிட்ட ஃபேஸ் வச்சுட்டு அம்மா மூஞ்சாங்கிட்டுறா. சரி இப்படி சொல்லிட்டு இந்த சைடு திருப்பிக்கிட்டா. நீங்கள் உடனே அமைதி நீங்கள் பாட்டு காயை கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. அம்மா என்னடா, எனக்கு ஒரு ஆசை. என்ன என் மகனுக்கு ஆசை? எனக்கு கல்யாணம் பொண்டாட்டியை கூப்பிட்டு போய் தனியாக ஒரு வீட்டில் இருக்கணும்னு ஆசை. நீங்கள் டக்குன்னு அந்த டேவை பார்க்குறீங்க. பட் உங்களை கண்டுக்கவே இல்லை. அவன் பாட்டு சைலண்ட்டாக பேசிகிட்டு இருக்கான். அதுக்கு நான் என் பொண்டாட்டி கூப்பிட்டு போய் தனியாக இருக்கவா? டேவோட அம்மா வந்துட்டு குக் பண்ணிட்டு இருப்பாங்க. கரண்டி வச்சு மாட்டன் டேக்கு ஒரு அடி. அம்மா அப்படி சொல்லிட்டு தலை தேய்ச்சிட்டு உங்களை பார்க்குறான். உங்கள் அத்தை உங்களை பார்த்துட்டு என்னடி ஒரு நாள் ஃபர்ஸ்ட் நைட்லேயே என் பையன் எப்படி கேட்குறான்? நீங்கள் அத்தை நான் இதுக்குமா அவள் கேட்க சொல்லலாமா, நான் தான் கேட்டேன். இந்த அளவுக்கு மாறிட்டியானா? இப்போ பார்த்தாலும் என் கூட முந்தானி பிடிச்சிட்டே சுற்றி வந்த என் பையன் இப்போ முந்தானியை விட்டுட்டு பறந்து போக ரெடி ஆகிட்டானோ. நீ தானே கல்யாணம்லாம் பண்ணி வச்சேன், அதான் சரி தனியாக இருக்கலாமேன்னு இந்த வீட்லேயும் நான் தனியாக ரூம் கொடுத்துருக்கேன். அம்மா அது ஆனாலும் ஒரு சொல்லிட்டு வந்து அவங்க அம்மாட்ட கொஞ்சிட்டே போகிறான். நிச்சயமாக தனியாக போகிற ஆசை இருக்காடா? எனக்கு மட்டும்தான். அவன் பொண்டாட்டி கேட்கல. நீங்கள் சைலண்ட்டாக உங்கள் அத்தையை பார்த்துட்டு உங்கள் அத்தை உங்களை பார்த்துட்டு சொல்கிறான். பேசவே இல்லையோ அப்படி சொல்லிட்டு உங்கள் அத்தை வந்து வாயப்படுக்கிறாங்க. நீங்கள் கூட சமையல்கிட்ட வெளியே வந்துட்டீங்க. ஜங்க் உங்களை பார்த்துட்டு அப்படின்றான். உங்கள் அம்மா அவங்க இன்னும் சீக்கிரம் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு வேலையை சொல்ல வா கரெக்ட் டீ பாரு அப்படி சொல்லிட்டு நீங்கள் அவனை டீ பார்த்துருக்கீங்க. நீங்கள் அப்பா திரும்பி பார்க்குறீங்க. சும்மாவோடா பேசக்கூட இல்லையோடா. ஃபோன் பேசிட்டு வந்தேன்னா தூங்கலையான்னு கேட்டானா தூங்குறேன் அப்படி சொல்லிட்டு படம் தூங்கிட்டாமா. ஏண்டா ஒயின் அவ்வளோ வெண்ணந்தியாவா இருக்கா? எல்லாம் நடக்கிறப்ப நடக்கும். நீ அதெல்லாம் விடு, 10 மாதம் தனியாக போகிறதுக்கு சொல்லு. நீ கொஞ்சம் கூட அம்மாட்ட பேசுகிற மாதிரி பேசுகிறதே இல்லையே. உங்கள் அத்தை அப்படி கேட்கவே பார்த்துட்டு நீ அம்மா இல்லைம்மா என் ஃப்ரெண்டு, அதான் வந்துட்டு இதெல்லாம் ஷேர் பண்ணுறேன். நடக்கிறப்ப ஷேர் பண்ணி தொலைஞ்சிடும். அதை நீ பாட்டுக்கு தான் சொல்லிவிட போகிறேன் அத்தடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தை வந்து கால் வச்சுக்கிறாங்க. வீ பார்த்துட்டு அதெல்லாம் சொல்ல மாட்டேன், இப்படிலாம் நடக்கலாம் மட்டும் தான் சொல்லுவேன், அதெல்லாம் சொல்ல மாட்டேன். சொல்லு தனியாக போகணும் ஆசை அவ்வளோ தானே. அப்படி சொல்லிட்டு அழகாக தலையாட்டம் தாராளமாக கூப்பிட்டு போ, ஆனால் அது குழந்தை சரியா நல்லா பார்த்துக்கோ அப்படி சொல்லிட்டு வந்து அழகாக மண்டையாட்டான். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்கள் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் வந்து உங்கள் அத்தையை பார்த்துட்ருக்கீங்க. ஆள் வச்சு தான் பேக் பண்ணுறாங்க. உங்கள் அப்பாவும் வந்திருப்பார். உங்கள் அப்பா உங்களை பார்த்துட்டு எதுக்கு என் தனியாக போகணுன்னுலாம் சொல்கிற, இது நல்லது இல்லைடா, குடும்பத்தை பிரிக்கக்கூடாதுடா, நம்ம வந்து குடும்பத்தை சேர்த்து வச்சு சந்தோஷமாக தாண்டா வாழணும். நீங்கள் உங்கள் அப்பா பார்த்துட்டு அப்பா நான் சொல்லவே இல்லைப்பா டேவா தான் சொன்னார். அது வயன் அப்படி சொல்லிட்டு உங்கள் அப்பா வந்து தயங்கிட்டு இருக்காரு. இல்லாமல் அப்போல்லாம் பண்ணக்கூடாதுமா அப்படி சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் இல்லைப்பா எல்லாம் பண்ணுறீங்க நம்பவே இல்லை. கரெக்டாக டேவாடாமான்ட்டு. ஐயோ அண்ணா அது டேவோடாஸ் தான். சரிம்மா அண்ணா உன் பிள்ளை உன்னையும் குடும்பத்தெல்லாம் பிரிக்குதுன்னு நான் சொல்லவே மாட்டேன், அது என் மவன் தான் பிரிக்கிறான், உன் பொண்ணு இல்லை. நீ என்ன இப்படி தப்பாக நினைக்கிற? இல்லைம்மா கல்யாணம் ஆகி வந்து 2 நாளே இப்படி நடக்குதே, அதான் கொஞ்சம் இதாகிடுச்சு. அதில் ஒன்றும் இல்லைண்ணா. அப்பா நான் அப்படி பண்ண மாட்டேன்ப்பா, நான் இப்போயே கூட ஓன்னு சொல்ல நான் அத்தை கூட இருந்துக்கிறேன். உங்களை பார்த்து நீங்கள் சொல்கிறத கேட்டு சிரிக்கிறான். நீங்கள் இவருக்கு சிரிக்கலாம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு உங்கள் அப்பா பார்த்துட்டீங்க.
சரி மாப்பிள்ளைக்கு ஓகேனா சரிம்மா. சரி தனியாக போ, நல்லா பார்த்துக்கோ சரியா? எதுனாலும் பார்த்து பார்த்து பண்ணு. அவர் பண்ணிட்டாரோ இல்லையா, அதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கோ. பத்திரமா பார்த்துக்கோ சரியா? சரிப்பா அப்படின்றீங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்களும் டேவ் வந்து இப்போ தனியாக ஒரு வீட்டில் தான் இருக்கீங்க. டேவ் உங்களை பார்த்துட்டு இதை வந்து மாஸ்டர் பெட்ரூமாக வச்சுக்கலாம், கிச்சன் அது, சாமி ரூம் இது, அதை வந்து கெஸ்ட் ரூமாக வச்சுக்கலாம். சரிங்க. டேவ் உங்களை பார்த்துட்டு அரேஞ்ச் பண்ண ஆள் வந்துடுவாங்க. நீங்கள் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் சின்ன ஒர்க் இருக்குது போய் பார்த்துட்டு வரேன். சரிங்க. நீங்கள் டே பார்த்துட்டீங்க. டே வந்து வெளியே போயிட்டான். இவருக்கு இவ்வளோ சாஃப்டாக பேசிக்கிறோமா? பார்க்குறப்பெல்லாம் முறப்பா. நான் அதனால தான் பயந்துட்டு வேணவே வானேனே. பட் பரவாயில்லையே, நல்லா தானே பேசுகிறாரு அப்படிங்கிறது பார்த்துட்டீங்க. கரெக்டாக அந்த காலிங் பில் அடிக்குது. அதுக்குள்ளேயே வந்துட்டார். ஒரு நிமிஷம் கூட அவளே எப்படி சொல்லிட்டு போய் டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. வெளியே நிற்கிறது ஜங்குக்கு தான். சர்ப்ரைஸ். நீங்கள் ஜங்கு பார்த்துட்டு என்ன சர்ப்ரைஸ் அப்படிங்கிறீங்க. அவன் பார்த்தா அவன் 2 லக்கேஜ் இதுக்கிட்டு வந்துருக்கான். என்னடா இது? என்னாலாம் ஒன்றை விட்டுட்டு இருக்க முடியாது, அதான் உன் கூட இருக்கலாம் எடுத்துகிட்டு வந்துட்டு வச்சோ அழகு புட்டா. நான் கூட எப்போலாம் ஒன்றை விட்டுட்டு போனுச்சேன். இப்போ தான் சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஹால்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஜங்கு கூட ரூமே சேர்ந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. ஜங்கு பார்த்துட்டு இது செம்மையாக இருக்குடி. எங்கள் அண்ணன் நல்லா பார்த்துருக்கான். அப்படி சொல்லிட்டு 2 பேரும் அழகாக பேசிட்டு உட்காந்து காஃபி குடிச்சிட்ருக்கீங்க. அப்போ தான் டே வந்து உள்ளே வரான். டே உள்ளே வந்துட்டு டே ஜங்குக்கு நீ எப்போ வந்த? இப்போ தானே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி. சரி எப்போ கிளம்புற? நீங்கள் பார்த்துட்டு எப்போ கிளம்புறியோ அப்படின்னு பார்க்குறீங்க. ஜங்கு உங்களை பார்த்துட்டு அவங்க அண்ணனை பார்த்துட்டு நான் எதுக்கு கிளம்பணுமோ அப்படி சொல்லிட்டு டே வந்து பார்க்குறான். நான் ஒயனை விட்டுட்டு என்னாலாம் ஒயன் என்னாலும் ஒன்று விட்டுட்டு இருக்க முடியாது, நான் இங்கே தான் இருப்பேன்னு சொல்லிட்டேன். நீ சொல்லிட்டு தானே நீங்கள் டிங்கி அழகாக மண்டையாட்டிங்க. டே பார்த்துட்டு இங்கே இருக்கியா? அப்படி சொல்லிட்டு அழகாக வந்து ஜங்கு தலையாட்டுறான். டக்குன்னு அந்த ஜங்கு கையில் அந்த காஃபி எடுத்து அந்த டேபிள் வச்சுட்டு வாடா மயிறு அப்படி சொல்லிட்டு வேமா டே வந்துட்டு ஜங்கு பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டுருக்கான். நீங்கள் என்ன பண்ணுறாரு இவர் அப்படி சொல்லிட்டு சைலண்டாக பார்த்துட்டு இங்கே எதுக்குடா இருக்க? என்னால் தான் வயனை விட்டுருக்க முடியாதுன்னு சொல்லலை, அதான் வயனுக்கு துணைக்கு. டே எனக்கு கல்யாணம் வச்சு துணைக்கு நான் இருக்குன்னு மூடிட்டு போடும். நீலாம் வயனை நல்லாவே பார்த்துக்க மாட்டேன். உனக்கு வயனை பற்றி என்ன தெரியும்? அவளுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது எதுவுமே தெரியாது. பட் எனக்கு என்னன்னு தெரியும், அதனால் நானே வயனை பார்த்துக்கிறேன். எனக்கும் அவளுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல, நான் தெரிஞ்சுக்கிறேன்னு மூட்டு கிளம்பு. அது வரைக்கும் வயனை பார்த்துப்பா, உனக்கு சொல்லித்தர வரைக்கும் வேணாம் நான் இருக்கட்டும். ஒன்று வேணாம் மூடிட்டு கிளம்பு. என்ன நான் வந்த கெஸ்ட்டை துரத்துறேன் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது நீங்கள் ஜங்குக்கு பார்த்துட்டு ஜங்குக்கு இங்கே வா பனானா மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த வரேன்டி அப்படி சொல்லிட்டு வேகமாக ஓடிக்கிறான். டீயோ ஏன் பொண்டாட்டிடோ அப்படி சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு டேக்கு டென்ஷன் ஆகுது. என்ன பண்ண முடியும்? அந்த பார்க்குறேன் ஜங்கு வந்து க்யூட்டாக அந்த பனானா மில்க் ஷேக் குடிச்சிட்ருக்கான். வாயில் ஒழுங்காக தவிரடா. டே வந்து டக்குனு இப்போ உங்கள் கையை பிடிக்கிறான். நீங்கள் அப்படி சொல்லிட்டு விஷயம் ஷாக்கில் டேவை பார்க்குறீங்க. கடகடன்னு உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இப்போ எதுக்கு அவன் இங்கே இருக்கான்? அதான் சொன்னாலே எனக்கு விட்டுட்டு இருக்க முடியலன்னு. ஒன்றால் அவனை விட்டுட்டு இருக்க முடியுமா முடியாதா? முடியும்னா ஆனாலும் ஜங்குக்கு இருந்தால் நல்லாயிருக்கும். உங்களை பார்த்து முறைச்சிட்டு நம்ம 2 பேர்த்துக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, என் பக்கம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக மண்டையாட்டிகிட்டு இருக்கீங்க. அப்படிங்கிறப்ப நீங்கள் நானும் மட்டும்தான் இருக்கணும். இப்படி அப்பெல்லாம் இருக்கக்கூடாது. புரியுதா இல்லையாடி? ஆனால் இங்கே இருக்கேன்னு சொல்கிறானே, நம்மளை துரத்தையும் விட முடியும். நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக பார்த்துட்டு எல்லா பதிலும் பண்ணுறீங்க. இப்படிலாம் திருத்தவே முடியாது. ஒரு மயிரும் தெரில அப்படி சொல்லிட்டு வந்து அப்படியே வாயை விட்டு முனைவிட்டே திட்டிட்டு போகிறான். மயிறு தெரிலையா? மயிறு கருப்பு கலரில் தானே இருக்கும். ஏன்னா என் பேக்கில் கூட இருக்குது அப்படி சொல்லிட்டு உங்கள் முடியை இழுத்து நீங்கள் வேறு சுற்றிட்டு ஜாலியாக சிரிச்சிட்டே வந்துட்டுருக்கீங்க. ஜங்குக்கு உங்களை பார்த்துட்டு நான் ஒன்றும் திட்டினானா தெரிஞ்சுன்னு எப்படி சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து நீங்கள் பாட்டுக்கு பேசிகிட்டே சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஐயோ தனியாக இருக்கணும்னு கூப்பிட்டு வந்தனே, இந்த குரங்குப்பா எங்கேருந்து நான் வந்தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படியே எப்படியும் அந்த 2 டேஸ் போகுது. எப்போ பார்த்தாலும் ஜங்குக்கு வந்து நீங்களே டேவும் பேச போகிறாலே குறுக்க வந்துடுவான். என்ன ஆடி மாடி உடனே செல்லு ஜங்குக்கா அப்படி சொல்லிட்டு கிடைக்கிறேன்னு அவனுக்கு தான் பதில் சொல்லுவீங்க. இப்படியா போயிட்டுருக்கு. இன்றைக்கி வந்துட்டு டேக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் இருக்குதுன்னு சொல்லிட்டு டே வந்து கிளம்பிட்டுருக்கான். நீங்கள் டே கூட சேர்ந்து அந்த ட்ரெஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்ருக்கீங்க. சரி 2 நாள் கழிச்சு பாட்டிக்கு ஜங்கு கூட வந்துடு. சரியா? சரிங்க அப்படி சொல்கிறீங்க. சரி என்னென்னு பார்த்துக்கோ, பார்த்து பத்திரமா வா. அவள் ஒழுங்காக கூப்பிட்டு வரலன்னு நீ கால் பண்ணி டிரைவர் அனுப்புகிறேன். சரிங்க. சரி நான் கிளம்புறேன். அப்போ நீங்கள் பார்ட்டிக்கு வர மாட்டீங்களா? இல்லை வர முடியுமான்னு தெரில, கொஞ்சம் முக்கியமான மீட்டிங் இருக்குது, நீ அவன் கூட போயிடு. சரிங்க. சரி அப்படி சொல்லிட்டு அவன் சொல்கிறதுக்கெலாம் சொல்லி அனுப்பி வச்சாச்சு. அதுக்கப்புறம் நீங்களும் அவனும் சேர்ந்து பயங்கரமாக ஜங்குக்கும் ஊரை பயங்கரமாக சுற்றி இந்த பார்ட்டிக்கு தானே ட்ரெஸ்ஸு அந்த திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கெலாம் பயங்கரமாக செலவு பண்ணி ஜாலியாக 2 பேரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இப்போ வந்து நீங்கள் பார்ட்டிக்கு கிளம்பிட்டு ரூமுக்கு வந்து வெளியே வரீங்க. ஒரு நிமிஷம் உங்களை பார்த்து ஜங்குக்கு ஸ்டன் ஆகிட்டான். நீங்கள் இப்போலாம் ரெடி ஆனதில்லை. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ரெடியாக இருக்கீங்க. அது மேரேஜ் ஆகிட்டு இது வந்து உங்கள் மேரேஜ் பார்ட்டி தான்.
பட் இதுக்கே டே வர முடியாதுன்னு சொல்லிட்டான். சரி பரவாயில்ல, நம்ம போய்ப்போம், இல்லாட்டி நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி தான் நீங்கள் கிளம்பி நிற்கிறீங்க. ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன்ல அந்த மாதிரி தான் ட்ரெஸ்ஸு, உங்கள் செயின், உங்கள் ஐயோட மேக்கப் அந்த மாதிரி இருக்கும், ஷூ அந்த மாதிரி, லிப்ஸ்டிக்கு, இயரிங்ஸு, ஹேர் ஸ்டைல் எல்லாமே இது தான். ஸோ இந்த மாதிரி தான் பக்காவாக கிளம்பி நிற்கிறீங்க. செம்மையாக இருக்கீங்க. ஜங்கு கொஞ்சம் ஸ்டன்னாக இவங்களை பார்த்துட்டு, என்ன இவ்வளோ அழகாக இருப்பியா, இங்கே என்னை பார்த்துட்டு அதெல்லாம் டிங்கின்னு கண்ணை மட்டும் அடிச்சுட்டு எங்கள் அண்ணன் பொண்டாட்டியாக போயிட்டேன். ஏன்னா நானே உனக்கு கல்யாணம் பண்ணியிருப்பேன், இப்படி கிளம்பிடுறானுங்க. ஏய் உங்கள் அண்ணன் பொண்டாட்டிட்டேன் வாடா அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் வந்து அந்த பாட்டிக்கு இறங்கிட்டீங்க. ஜங்கு உங்களை பார்த்துட்டு உண்மையிலே செம்ம ஸ்டன்னிங்காக இருக்குடி, எனக்கு ஐயோ உன்னை பார்க்கும்போது வந்து நானே கல்யாணம் பண்ணிக்கலான்னு தோணுது. உங்கள் அண்ணனுக்கு தெரிஞ்சதும் உன் தலையை வெட்டி போட்டுருவான். உண்மைதான் வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அதுக்கப்புறம் வந்து பாட்டிக்குள்ளே போகிறீங்க. உங்கள் அத்தை உங்களை பார்த்துட்டு ஒய்யன் இவ்வளோ அழகாக இருக்க, ஏண்டி இம்பிட்டு அழகாடி ஒழிச்சு வச்சுருக்க அத்தை அது. ஆனாலும் ஒரு சொல்லிட்டு நிமிஷம் அவங்க அமைதியாக வராங்க. என்ன ஆச்சுது அப்படி சொல்லிட்டு உங்கள் அத்தையை பார்க்குறேங்க. ஜங்குக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டால் பிடிக்காது, வரமாட்டான்ல கன்ஃபார்ம் தானே? ஆமாம் தான், ஏன்னா நான் மெயினானவங்கள்ட்ட மட்டும் சொல்லிட்டேன் இந்த மாதிரி ஜங்குக்கு வந்து மீட்டிங் போயிருக்கா வரமாட்டான்னு. எல்லாருமே ஓகேன்னு சொல்லிட்டு தான் பார்ட்டிக்கு வந்திருக்காங்க. சத்தியமாக வரமாட்டான்ல, வந்தாலும் அந்த ட்ரெஸ்ஸில் பார்த்தாலும் டென்ஷன் ஆயிடுவாண்டி. எங்கள் அத்தையை பார்த்துட்டு நிச்சயமாவா, ஆனால் இவன் தான் சொன்னான் அந்த ஜங்குக்கு பையன் இந்த மாதிரி ட்ரெஸ் தான் எங்கள் எனக்கு பிடிக்கும்னு. அந்த நாய் வந்துட்டு இதெல்லாமா சொல்லிச்சு, நீங்கள் டிங்குன்னு சொல்லி அழகாக தலையாட்டிங்க. ஐயோ இந்த மாதிரி ட்ரெஸ் டேக்கு சுத்தமாக பிடிக்காது. சரி பரவாயில்ல விடு, அவன் தான் வரல, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த பார்ட்டியில் நார்மலாக பேசுகிறீங்க, நான் வந்து மிஸ்ஸஸ் ஸ்கீம் தேவாங்க அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ்லாம் பண்ணுறீங்க. எல்லோரும் அதுக்கப்புறம் சேரப்லாம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்ட்டி ஸ்டார்ட் ஆகுது. கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்கள் எல்லாரையும் செம்ம ஜாலியாக பேசிகிட்ருக்கீங்க. அங்கே வந்து டிஜே லைட் தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ பயங்கரமாக அந்த டிஜே லைட்டுக்கு உங்கள் ட்ரெஸ்க்கு செம்ம ஸ்ட்ரக்சர் அவ்வளோ அழகாக தெரிஞ்சிட்ருக்கீங்க. அப்போ வந்து லைட் வந்து ஒரே இடத்துல மட்டும் ஃபோக்கஸ் ஆகுது. நீங்கள் எங்கன்னு பார்க்குறீங்க, உங்களுக்கு செம்ம ஷாக். அங்கே வந்து டே வந்து நடந்து வந்துட்டுருக்கான். டே வந்துட்டு உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறான். நீங்கள் டேவை பார்க்குறீங்க. டேவோட ஐஸ் நிமிஷம் அப்படியே வைட் ஆயிடுச்சு. நிமிஷம் ஷாக் அண்ட் வைடாக அப்படி பார்த்துட்டு அடுத்த செகண்ட் ஐஸை நார்மல் ஆக்கிட்டு இவங்களை பார்த்துட்ருக்கான். நீங்களும் அவனே பார்த்துட்டீங்க. உங்கள் ஹேண்டை பிடிச்சி பொறுமையாக உங்களை வந்து ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு போகிறான். உங்களுக்கு ஷாக்கு, இவர் நிச்சயமாக வந்திருக்காரோ அப்படி சொல்லிட்டு ஷாக்கில் பார்த்துட்ருக்கீங்க. டே வந்து ஸ்டேஜுக்கு போனதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு ரோஸ் எடுத்துகிட்டு வந்து உங்கள் கையில் கொடுக்குறான். நீங்கள் சைலண்ட்டாக அந்த ரோஸை வாங்கிட்டுருக்கீங்க. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், எப்போ வந்து பிடிக்கும்னு தெரியாது. ஈவன் இந்த கல்யாணம் சடனாக நடந்துச்சு. ஸோ உனக்கு என்ன பிடிக்குமா பிடிக்காத எதுவுமே தெரியாது. ஆனால் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், லவ் யூ ஏன். நீங்கள் நிமிஷம் உன்னை ஷார்ட்டில் பார்த்துட்ருக்கேன். லவ் யூவா அப்படிங்கிற மாதிரி. லவ் யூ சொல்ல மாட்டேன், லவ் யூங்க. டே உங்களை பார்த்துட்டு ஏஞ்சல் மாதிரி இருக்கடி பொண்டாட்டியை சொல்லிட்டு அவங்க கையில் வந்து ரிங் போடுறான். அதுக்கப்புறம் நீங்களே டேவே பார்த்துட்ருக்கீங்க. டே அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து ஒரு சாங் பாடுறான். அடி உன் மூச்சினை மெல்ல நான் கேட்கிறேன், அந்த ஓசைக்கு இணையான இசை இல்லையே. உந்தன் கூந்தல் மூடி கொஞ்சம் அசைகின்றது, அந்த அசைவுக்கு நடனங்கள் இணையில்லையே. சிற்பம் கவிதை ஓவியம் மூன்றும் சேரும் ஓரிடம் கண்டேன் பெண்ணே நான் உன்னிடம். பெண்ணெல்லாம் பெண் போல இருக்க, நீ மட்டும் என் நெஞ்சை மயக்க, பூமிக்கு வந்தாய தேவதை போலவே. அடடா பிரம்மன் புத்திசாலி, அவனை விட நான் அதிர்ஷ்டசாலியோ. ஓ செஞோரிட்டா, பேசும் மெழுகு பொம்மையே, ஓ செஞோரிட்டா. டே பாடினதுக்கிட்ட இப்படி நீங்கள் ஸ்டன் ஆகிட்டீங்க. இவனுக்கு இந்த அளவுக்கு பாட தெரியும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் டே பாடி கேட்குறீங்க. அப்படியே ஆடி ஷாக்கில் பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களை இழுத்து லிப்பில் கிஸ் பண்ணுறோம். உங்களுக்கு செம்ம ஷாக்கு. மேரேஜ்க்கு அப்புறம் இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் கிஸ்ஸு. உங்களை செம்ம டீப்பாக கிஸ் பண்ணுறான். அதுக்கப்புறம் எல்லோரும் கிளாப் தட்டுற சவுண்ட் கேட்டு தான் வந்து கிஸ்ஸையே பிரேக் பண்ணியிருப்பான். அவன் வந்துட்டு இப்படி உங்களை பார்த்துட்டே இருக்கான். நீங்களும் அவனே பார்த்துட்டீங்க. அதுக்கப்புறம் ஓகே எல்லோரும் டான்ஸ் பண்ணுங்க பாய் அப்படி சொல்லிட்டு டே வந்து உங்கள் கையை பிடிச்சி கீழே கூப்பிட்டு வரான். நீங்கள் வந்து டேவை பார்த்து க்யூட்டாக சிரிக்கிறீங்க. டே உங்களை பார்த்துட்டு இந்த ட்ரெஸ்ஸை எப்போ வாங்கினேன்? 2 நாள் முன்னாடி ஜங்கு கூட போ. டே உங்களை பார்த்து முறைச்சிட்டு இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டால் எனக்கு சுத்தமாக பிடிக்காது.
நீங்கள் அப்படியே சைலண்ட் ஆகிட்டீங்க. என்ன முறைக்கிறான், ரொம்ப நாள் ஆச்சு வந்துட்டு அவங்கள பார்த்து முறைச்சி, இப்போ வந்து திடீர்னு முறைக்கவும் நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக பார்த்துட்டீங்க. எனக்கு இப்படி ட்ரெஸ் போட்டால் இப்படி எரியும் தெரியுமா, அது இல்லாமல் அப்படியே வந்து உங்களை டக்குன்னு கிட்ட இழுத்துட்டான். நீங்கள் அப்படியே அவன் மேலே இடிச்சிட்டு நிற்கிறீங்க. அவங்கள அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணி பிடிச்சிட்டு, இது எனக்கு மட்டும் காட்ட வேண்டியது அப்படியே ஊரே பார்க்குற மாதிரி வந்திருக்க. ஏங்க அது வந்துட்டு அப்படியே உங்கள் செஸ்ட்டில் ஹேண்டை வச்சு லைட்டாக ஒரு ரப் பண்ணுறான். உங்களுக்கு அதுவே ஒரு மாதிரி பெயின் ஆகுது. நீங்கள் அப்படி சொல்லிட்டு ஒரு விஷயம் ஷாக்கில் ஒன்று பார்த்துருக்கேன். நீ வா உனக்கு இருக்குது அப்படி சொல்லிட்டு கடகடன்னு உங்கள் கையை பிடிச்சி வந்து அங்கே வந்து ஒரு ரூமுக்கு கூப்பிட்டு போயிட்டான். உங்களை உள்ளே போனோடனே அப்படியே உள்ளே தள்ளிட்டான். நீங்கள் டம்முன்னு விழுவுறீங்க பெட்டில். நீங்கள் எப்படியே சைலண்ட்டாக டேவை பார்த்துட்டு அது அப்படி சொல்லிட்டு நீங்கள் பொறுமையாக எழுந்திருக்கிறீங்க. அப்படியே வந்து டப்புன்னு உங்கள் மேலேயே விழுந்திருப்பான். இப்போ நீங்கள் கீழே வந்து உங்கள் மேலே உங்களை பார்த்துட்டு, இந்த உடம்பு மொத்தமும் எனக்கானதுடி, சின்ன வயசுலேருந்து பார்த்து எனக்குன்னு பார்த்துட்ருக்கேன், அடுத்தவனை காட்டுற மாதிரி வந்திருக்க. நீங்கள் அப்படியே ஷாக்கில் பார்க்குறீங்க. சின்ன வயசுலேருந்து பார்த்து இவனுக்குண்ணா அப்படியே ஷாக்கில் நீங்கள் சைலண்ட்டாக டிவியே பார்த்துட்ருக்கீங்க. என் வயசுக்கு வந்த நாள்லேருந்து இது மொத்தமும் எனக்குன்னு நான் நினச்சிட்ருக்கேன். இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்க. நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக டிவியே பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு அவன் பேசுகிற வார்த்தையெல்லாம் இப்போயான்னு சொல்லி ஷாக்கு மட்டும்தான் மைண்டில் ஓடுது. அப்படியே இந்த சைட் பார்த்தா தேவோட அம்மா வந்து ஜங்குக்கு முறைச்சிட்ருக்காங்க. எதுக்கிட்ட அவளுக்கு இப்படி ட்ரெஸ் வாங்கி கொடுத்தா? அம்மா நீ தான் சொன்னீலாம் அண்ணன் வரமாட்டான்னு. அதான் சாரி, இவ்வளோ வரைக்கும் இது பார்ட்டிக்கெலாம் இந்த மாதிரி போட்டதெல்லாம் அதான் வாங்கி கொடுத்தேன். தேவோட அம்மா வந்து ஜங்குக்கோட காதை பிடிச்சி திருவிட்டு, உங்கள் அண்ணனுக்கு அப்படி போட்டால் அவ்வளோ சுத்தமாக பிடிக்காதுடா, ஏண்டா இப்படி பண்ணுற, நானே போட்டுக்கிட்டு ஏதோ கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம், எப்படியாச்சும் அவளை பிடிச்சிரும், ஏதோ ஒரு நிம்மதியில் இருந்தேன், கெடுத்து விட்டுட்டியா போச்சு. என் பேர் வந்துட்டு எனக்கு ஒன்று பிடிக்கவே இல்லை, அப்படி ட்ரெஸ் பண்ணிக்கலன்னு சொல்லி ஆடி தொலைவான்டா கிறுக்கு வாயிலெல்லாம் வருது ஜங்குக்கு அப்படி சொல்லிட்டு போய் வந்தவங்கள பாரு. ஜங்கு போயிட்டான். அவனுக்கும் ஐயோ தப்பு பண்ணிட்டோமோ, ஏன்னா அண்ணன் அடிச்சு வச்சிட போகுது, அப்போ வேற குழந்த மாதிரி ஓடி சொல்லிட்டு அவனுக்கும் ஒரு மாதிரி தான் இருக்குது. அப்படியே அவங்க ரூம்குள்ளே பார்த்தா நீங்கள் டேவை ஷாக்லேயே பார்த்துட்ருக்கேன். என்ன இவ்வளோ ஷாக் அப்படி சொல்லிட்டு டே வந்து எந்திரிச்சு உட்காரான். நீங்கள் வந்து டே பக்கத்தில் உட்காருங்க. டே வந்து உங்களை எழுப்பி உட்கார வச்சுட்டு, அவ்வளோ கோவம் வருது தெரியுமா, காட்டக்கூட இல்லை, என்ன பண்ணுறது, அவ்வளோ லவ் பண்ணிட்டேனே. நீங்கள் டக்குன்னு சரி டேயோட ஃபேஸை பார்த்துட்டு, அவ்வளோ லவ் பண்ணுறீங்களா, ஏன் இவ்வளோ திக்கிற? இல்லை நான் கூட உங்களுக்கு என்ன சுத்தமாக பிடிக்காதுன்னு நினச்சிட்டு இருந்தேன், எனக்கு ஏன் உன்னை பிடிக்காமல் இருக்க போகுது அப்படி சொல்லிட்டு டே வந்து உங்களை பார்க்குறான். ஆமாம், எப்போ பார்த்தாலும் நான் ஜங்கு கூட வெளியே போனால் திட்டுவீங்க, அவன் கூட பேசினா திட்டுவீங்க, அறிவு இருக்கா, ஒரு பையனு பொண்ணு இப்படி தான் உட்காந்துருப்பீங்களா, ஒழுங்காக உட்கார தெரியாதா, பையன் ட்ரெஸ்ஸஸ் ஒழுங்காக போட மாட்டேன், அப்படி இப்படி நான் திட்டுகிட்டே இருப்பீங்கள்ல, நான் அதனால உங்களுக்கு என்ன பிடிக்காதுன்னு நினச்சேன். டே டக்குன்னு உங்களை பார்த்துட்டு, அப்போ உனக்கு என்ன பிடிக்காதா, நீங்கள் எப்படி சைலண்ட்டாக இருக்கீங்க சொல்லு. மேரேஜ்க்கு முன்னாடி சுத்தமாக பிடிக்காது. அப்படி சொல்லிட்டு டே கொஞ்சம் ஷாக்கில் அப்படியே ஃபேஸ் ரியாக்ஷன் மாற்றிட்டு முறைச்ச மாதிரி உங்களை பார்க்குறான். சத்தியமாக எப்போ பார்த்தாலும் முறைச்சிட்டே திட்டிகிட்டே இருப்பீங்க, மேரேஜ்க்கு முன்னாடி உங்களை சுத்தமாக பிடிக்காது. டே வந்து உங்களே பார்த்துட்ருக்கான். இப்போ லிட்டில் பைட் பிடிச்சிருக்கு. லிட்டில் பைட் தான். உங்களுக்கும் நான் லிட்டில் பைட் தானே பிடிக்கும். எனக்கு எங்கள் அம்மாவை விட உன்னை ரொம்ப பிடிக்கும். எனக்கு எங்கள் அம்மாவை விட உன்னை ரொம்ப பிடிக்கும், அது எங்கள் அம்மாவுக்கும் நல்லா தெரியும். சும்மாவா? நீ பிறந்தப்போ ஃபர்ஸ்ட் டைம் நான் தான் பார்த்தேன். எங்கள் அம்மாவுக்கும் கரெக்டாக ஜங்குக்கு பிறந்ததான், கரெக்டாக நீயும் பிறந்த. நீ ஜங்குக்கு ஒரு செகண்டுக்கு முன்னாடி பிறந்த. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்றை தான் கொண்டு வந்து என் கையில் வச்சாங்க. உங்கள் மாமா பொண்ணுடா நீ கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு. அன்றைக்கி உன் மேலே ஆசை வந்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் ஆசை ரொம்ப ரொம்ப டெவலப் ஆயிடுச்சு. அப்படி சொல்லிட்டு இந்த விஷயம் ஷார்ட்லேயே பார்த்துட்ருக்கீங்க. அன்னையிலேருந்து ஒன்று இன்ச் பை இன்ச் ரசிச்சுட்டே இருந்தேன். இது கூட எனக்கு நல்லா தெரியும் எந்த இன்ச்சில் இருக்குன்னு. ஆடி போயிட்டீங்க. அவங்க ஜஸ்ட்டு கையை காட்டி சொல்லியிருப்பானுங்க, ஆடி போய் ஆனவனை பார்த்துட்ருக்கீங்க. என்ன நிச்சயமா என்ன அவ்வளோ லவ் பண்ணுறீங்களா, அப்படியே என்கிட்ட அவ்வளோ டெரராக நடந்துக்குறீங்க. அதை பொசசிவ்னு கூட சொல்லாமே, பொசசிவா அப்படி சொல்லிட்டு நீங்கள் டேவை சைலண்ட்டாக பார்த்துட்ருக்கீங்க. ஆமாம், எப்போ பார்த்தாலும் அந்த ஜங்கு பையன் கூட சேர்ந்து ஊர் சுற்றுறது, அவன் கூட சேர்ந்து பொறுக்கித்தனம் பண்ணிட்டு அலையிறது, அந்த ஷார்ட்டான ட்ரெஸ்ஸை போட்டு அவன் மேலே அப்படி ஏறிக்கிட்டு விளையாடுவ பாரு, செம்ம காண்டு வரும். இழுத்து பிடிச்சி நீ என்ன திடீர்னு சொல்லணும் தோணும், சொல்ல முடியாது. கல்யாணம் ஆகலை. நான் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல தெரியுமா ஒன்று எனக்கு கல்யாணம் பண்ணியிருப்பாங்கன்னு. சடனாக நடந்துச்சு. பட் ஐ எம் ஹாப்பி. ஆனால் அப்போ நீ ஹாப்பி இல்லை தானே? இல்லை 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 நான்
ஹாப்பி தான். அதான் மதிய சொல்லிட்டே பிடிக்காது, அதான் இப்போ பிடிக்கும்னு சொன்னேன்ல. சரி எடுத்துகிட்டு டே வந்து சைலண்ட்டாக இருக்கா, நீங்கள் டிவியே பார்த்துட்ருக்கீங்க. தயவுசெய்து இந்த ட்ரெஸ்ஸை மாத்திரியா? சரி. ஆனால் ட்ரெஸ்ஸு இங்கே இல்லையே. டே வந்து உங்களை பார்த்துட்ருக்கேன், நீங்கள் டிவியே பார்த்துட்ருக்கீங்க. டேக்கு என்னன்னு தெரில, அவனுக்கு அப்படியே உங்களை கிஸ் பண்ணணும், உங்களை டச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் ஆகிட்டே இருக்குது. அவனுக்கு ஒரு மாதிரி ஹார்ட் ஆகுது. அவன் அப்படியே நெளிய ஸ்டார்ட் பண்ணுறான் நீங்கள் டே பார்த்துட்டு. என்னாச்சு உங்களுக்கு? ஒன்றும் இல்லை. நீ கீழே போறியா, அம்மாட்ட போறியா? சரி அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து எந்திரிக்கிறீங்க. டேக்கு செம்மையாக ஒரு மாதிரி பெயின்லாம் எடுக்க ஆரம்பிச்சிச்சு. டே உன் கையை பிடிச்சிட்டு, வலிக்குதுடி. என்னாச்சு, எங்கே வலிக்குது? நான் சொன்னது ஹர்ட் ஆயிடுச்சான். டே உங்களை பார்த்துட்டு, நீ சொன்னது சுத்தமாக ஹர்ட்டே ஆகலை, எப்படி சொல்லாமல் வந்தால் தான் ஆச்சரியம், பட் வலிக்குது பொண்டாட்டி. இது வேற மாதிரி வலி. நீங்கள் அவன் ஃபேஸ் ரியாக்ஷனில் எச்சி முழுங்குறீங்க. டே உங்களை பார்த்துட்டு, நிஜமா இது வேறமான வலி, சரி பண்ணுறியா? சரி பண்ணுறியான்னு கேட்டான். அப்படி சொல்லிட்டு டே வந்து அப்படியே இழுத்துட்டான். நீங்கள் இப்போ வந்து அப்படியே அவன் உட்காந்தெல்லாம் லேப்பில் வந்து ஒன் சைடாக போட்ட மாதிரி உட்காந்துருப்பீங்க. உங்களுக்கு டக்குன்னு ஃபீலாக இருக்கும். நீங்கள் எந்திரிக்க போகிறீங்க. டே உங்களை பார்த்துட்டு, டபுள் சைட் போட்டு உட்காரியா? டபுள் சைட் போட்டு உட்காரியா? நீங்கள் டேவை பார்த்துட்டே இருக்கீங்க. டே உங்களை பார்த்துட்டு, இன்னும் உனக்கு என் மேலே லவ் வரல நம்பட்டி, எனக்கு வேணும்னு தோணுதே. அப்படி சொல்லிட்டு நீங்களும் டபுள் சைட் லேப் போட்டு உட்காரிங்க. டே உங்களை பார்த்துட்டு, உனக்கு என்ன பிடிக்குமா? நான் சொல்கிறதெல்லாம் செய்கிறேன். கல்யாணத்துக்கு முன்னாடி சுத்தமாக பிடிக்காது, இப்போ ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் என்ன சொன்னாலும் செய்வேன். அப்போ பண்ணலாமா? நீங்கள் டேவை பார்த்துட்டு, ஆனால் அது இப்போயே பண்ணலாமா? சரிங்க அப்படி சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு டேவை பார்த்துட்டே இருக்கீங்க. டே வந்து ஃபர்ஸ்ட் உங்கள் நெக்கில் தான் கிஸ் பண்ணுறான். நீங்கள் டேவோட ஷோல்டர் வந்து டைட்டாக பிடிக்கிறீங்க. டே உங்களை இன்னும் அவனுக்கு க்ளோஸ் இழுத்து பயங்கரமாக கிஸ் பண்ணிட்டே வந்து அப்படியே உங்கள் ட்ரெஸ்ஸை வந்து ரிமூவ் பண்ணி த்ரோ பண்ணுறாங்க. அது திருப்பி போடணும், அது போட்டுக்கூடாது. நீங்கள் அப்படியே டேவை ஷாக்கில் பார்த்துட்டு இந்த மாதிரி ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. பொறுமையாக கிஸ் பண்ணிட்டே வந்து உங்களை பெட்டில் படுக்க வைக்கிறாங்க. நீங்கள் டேவையே பார்த்துட்ருக்கீங்க. என் கெஸ்ஸிங் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன கெஸ்ஸிங்? சைஸ் கெஸ்ஸிங் அப்படி சொல்லிட்டு அவன் ஹேண்டை வச்சு ரப் பண்ணுறான். டே உங்களை பார்த்துட்டு, கரெக்டாக இருக்குடி, இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்திருக்கலாம், என் ஹேண்ட் சைஸ்க்கே தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் பிக்காக இருந்தால் வேறு லெவலில் இருந்திருக்கும், அது நமக்கு இப்போ லான்ச் பண்ணுறது பிறந்தாலே பெருசாகிடும். எனக்கு குழந்தை வேணும். சரிங்க அப்படின்றீங்க. டே வந்து அப்படியே பொறுமையாக போய்ட்டு உங்கள் செஸ்ட்டை பொறுமையாக சக் பண்ணுறோம். திடீர்னு இந்த பைட் பண்ணிட்டான். ஏங்க திடீர்னு கோவம் வருது. என் பொண்டாட்டி இதை எப்படி போட்டு ஊருக்கே காட்டி போட்டேன். இல்லைங்க அது தெரியவே இல்லை, நான் ஒயிட் கலர் கோட் போட்டிருந்தேன். சரி அப்படி சொல்லிட்டு டே வந்து அங்கங்கே உங்களுக்கு அப்படியே ஒவ்வொரு கிஸ்ஸஸாக வச்சு அப்படியே பைட் பண்ணி உங்களுக்கு அவ்வளோ ப்ளஷர் பண்ணுறான். அதுக்கப்புறம் வந்துட்டு இன்செர்ட் பண்ணி அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறோம். செம்ம ஹாட் அண்ட் ஒய்டாக பண்ணுறோம். கொஞ்சம் கூட பொறுமை, நோ நெவர் சான்ஸ் அப்படிங்கிற மாதிரி செம்ம ஹாட்டாக ஒய்டாக அந்த மேக் அவுட் முடிஞ்சிருக்கும். அவன் திருப்பி பண்ணிட்டே இருக்கான். அவனுக்கு வந்து அந்த செக்ஷன் குறையவே மாட்டேங்குது. நீங்கள் வலிக்குது, அட்டே போதும், எனக்கு ரொம்ப வலிக்குது, கொஞ்சம் தான் அப்படி சொல்லிட்டு ஒரு வழியாக அப்படியே நிறைய செக்ஷன் ஓட்டி அன்றைக்கி நைட் வந்து அப்படியே போயிருக்கோம். அப்படியே பார்த்தா ஜங்குக்கு வந்து பயந்து போய் உட்காந்துருக்கான். நைட்டு டே வந்து அந்த ரூமுக்கு உங்களை தூக்கிட்டு போனதை பார்த்துருப்பான். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஸ்டில் நீங்கள் அந்த ரூம் விட்டு வரல. ஐயோ எங்கள் அண்ணன் அடிச்சு உரிச்சிருப்பான் போல. பாவம் குழந்தை அது. எல்லாம் என்னால் தான் அப்படி சொல்லிட்டு அவனுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. ஐயோ நம்ம தானே ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்தோம், அப்போயே வேணவே வேணாடா அப்படி சொல்லிட்டு அவன் நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை. அந்த ரூமை பார்த்துட்டு தலையில் கை வச்சுட்டே உட்காந்தே இருக்கான். ஒரு வழியாக மார்னிங் ஆயிடுச்சு. நீங்கள் டேவை பார்த்துட்டு, ஐயோ எவ்வளோ அழகாக இருக்கான், அவ்வளோ கோவப்பட்டான், நான் கூட எல்லாம் கோவம்னு நினச்சி நான் பிடிக்காதுன்னு நினச்சேன். அவ்வளோ பாசிட்டிவாக இருக்கு, அழகு பட்டா முன்னாடியே சொல்லியிருந்தா ஜாலியாக லவ் பண்ணியிருக்கோம், இப்போ தான் சொல்லியிருக்கோம், இப்போ மட்டும் என்ன நாங்கள் ஜாலியாக லவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டேவோட ஃபேஸை பார்த்து இதெல்லாம் மனசுக்குள்ளேயே நினச்சிட்ருக்கீங்க. டேவங்களை பார்த்துட்டு லவ் பண்ணலாமா, மேட்ரு பண்ணிட்டு தான் லவ் பண்ணுவீங்களோ அப்படி சொல்லிட்டு உங்களை டைட்டாக ஹக் பண்ணுறான். ஏங்க பொறுமையாங்க, கீழே போகலாம் வாங்க, மேட்ரு பண்ணுற லவ் பண்ணுறது இது எவ்வளோ நல்லாயிருக்கும் தெரியுமா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கூட. ஏன்னா உன்னை பற்றி எனக்கு எல்லாமே இன்ச்சு பை இன்ச்சு அப்படி சொல்லிட்டு அவன் ஹேண்ட் வந்து கீழே பார்த்து இன்ச்சு பை இன்ச்சு தெரியும் தான் ஒத்துக்கிறேன். தேவங்களை பார்த்து சிரிச்சிட்டு போகலாமா, சரிங்க அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்றா தான் ஃப்ரெஷ் ஆகிருப்பீங்க. ஸோ அங்கேயும் வச்சு பயங்கரமாக ரவுண்ட் ஓட்டி விட்டோம். உங்களால் இப்போ நடக்க கூட முடியல. நீங்கள் தேவை பார்த்துட்டு நான் நடக்க கூட முடியல, கால் வலிக்குதுங்க. நீ எதுக்கு நடக்கிற, உன்னை தூக்கி சுமக்க நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை தூக்கிட்டான். நீங்கள் டேவை பார்த்து சிரிச்சிட்டேன்னு
ஐம் ஸோ ஹாப்பி டு. எதுக்கு நான் கூட நினச்சேன் உங்களுக்கு எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, கல்யாணம் பண்ணி வச்சு என் வாழ்க்கை எப்படி போக போதோ அச்சோ ரொம்ப கஷ்டம்லாம். பட் எங்கள் அப்பா சொன்ன மாதிரி என் லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் எங்கள் அப்பா மாதிரி பார்த்துப்பீங்களா? நீங்கள் டேவை பார்த்துட்ருக்கீங்க, டே உங்களை பார்த்துட்டு உன்னை என் பொண்ணு மாதிரி பார்த்துக்குவா? ரொம்ப சந்தோஷம், கண்டிப்பாக பார்த்துக்காங்க. டே வந்து சிரிச்சிட்டே உங்களை தூக்கிட்டு வெளியே வந்துருப்பாங்க. ஜங்குக்கு உயிரே போயிடுச்சு. வேமா அவங்ககிட்ட வந்துட்டு ஐயோ என்னாச்சு இவ்வளோ தான் தூக்கிட்டு வர, டே அடிச்சு தொலைஞ்சியா, நான் தானே அந்த ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்தேன், என்னடா பண்ணேன் என் குழந்தையான்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து ஜங்குக்கு வந்து உங்களை வாங்க வரான். டக்குன்னு டே இந்த சைடு திருப்பிட்டு அவள் ஏன் பொண்டாட்டி, எனக்கு தூக்கிட்டு போக தெரியும், ஸோ நீ போய் உன் வேலையை பாரு. இப்படி அடிச்சு குடிச்சு வச்சு அவன் வலிக்குது, ரொம்ப அடிச்சிட்டானா நீங்கள் பார்த்துட்டு ஆமாம் ஜங்குக்கோ ரொம்ப அடிச்சிட்டான், செம்மையாக வலிக்குது. ஜங்குக்கு வந்துட்டு டே நீர் அம்மாட்டே கொடுத்துட்றேன். டே பார்த்துட்டு ஏண்டி தானே உண்மை தானே ரொம்ப தானே அடித்தேன், அத்தனை ரூபா ஓட்டுனேன். அவங்கள பார்த்துட்டு ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இங்கே ஜங்குக்கு கத்திட்டு இருக்கான். அம்மாட்ட சொல்கிறவன் நான் அடி வாங்க அம்மாண்டா என் ஒய்யனையே அடிப்பேன் அப்படி இப்படின்னு வாங்க கத்திட்டு இருக்கான். ஒரு வழியாக காரில் ஏரியாச்சு. டே வந்து உங்கள் ஹேண்டை பிடிச்சிட்டு உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கான். ஜங்குக்கு உங்களுக்கு இந்த சைடு உட்காந்துட்டு உங்கள் கையை பிடிச்சி உங்கள் ஷோல்டரில் சாஞ்சிட்டு சாரிடி எல்லாம் என்னால் தானே அப்படி சொல்லிட்டு உங்கள்கிட்ட க்யூட்டாக பேசிகிட்டு இருக்கான். நீங்கள் ஜங்குக்கு பேசி பார்த்துட்ருக்கீங்க. இங்கே டேக்கு புகையுது ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஜங்குக்கு வந்துட்டு டேவை பார்த்துட்டு நீங்கள் கையை விடும், என் வயனை என்ன பண்ணி வச்சுக்கு பார், என் குழந்தை எவ்வளோ டயர்டாகிடுச்சு, ஒன்றால் தான் அடிச்சு டயர்டாக்கிட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து இப்போ பொலமிக்கே வந்து எதார்த்தமாக பார்க்குறோம். நெக்கில் ஃபுல்லாக ஹிக்கீஸாக இருக்குது. நீங்கள் ஃபவுண்டேஷன் போட்டிருப்பீங்க, பட் ஃபவுண்டேஷன் கொஞ்சம் இதாக அதெல்லாம் தெரிய ஸ்டார்ட் ஆகுது. இவனுக்கு இப்போ தான் என்ன இவன் நெக்கெல்லாம் ஹிக்கீஸாக இருக்குது, என்ன பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது. அடுத்த செகண்டே டேவோட நெக்கை பார்க்குறான், அங்கேயும் அப்படி தான் இருக்குது. நம்ம தான் தப்பான இடத்துல கரெக்டாக வந்துட்டோம் கட்டவுள்ளே அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஜங்குக்கு சத்தமே கொடுக்கல. உங்களுக்கு டேக்கு புரிஞ்சிச்சு பார்த்துட்டா நீங்களும் அதுக்கப்புறம் சிரிச்சுட்டு விட்டுருப்பீங்க. இப்போ நீங்கள் வந்து டேரெக்டாக உங்கள் அத்தை வீட்டுக்கு போய் ஜங்குக்கு இறக்கி விட்டு டேரெக்டாக உங்கள் வீட்டுக்கு தான் போயிருப்பீங்க. அங்கே போனோன்னே டே உங்களை தூக்கிட்டான். டே என்ன பண்ணுறீங்க, நம்ம நம்ம வீட்டில் பண்ணலாமே ப்ளீஸ் தங்கம், ஐயோ உனக்கு இன்னமும் குறையில போடா, நைட்டு ஃபுல்லாக பண்ணிட்டு திருப்பி வரான். ப்ளீஸ் 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 கெஞ்சி விடாதுட்டு புருஷனை கொஞ்சம் கொடு, ரொம்ப கெஞ்சிரண்டி ப்ளீஸ் சரிவா அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஒரு செக்ஷன் ஓட்டி உங்கள் லைஃப் ரொம்ப ஹாப்பியாக போயிருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு குட்டி டே பிறந்திருக்கான். ஜங்குக்கு வந்து இந்த டே குழந்தை கொஞ்சம் தள்ளுறான். எங்கள் அண்ணன் கல்யாணம் பண்ண வந்து இவ்வளோ அழகான குழந்தை பிறந்துச்சு, இது வந்துட்டு எங்கள் ஒய்யனால தான் ஆனால் அழகான குழந்தை ஒன்றும் நான் சொல்ல மாட்டேன். ஐயோ தப்பா சொல்லிட்டு தலையிலே வேறு அடிச்சுக்கிறான். என்னடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சமாக அந்த குட்டியாக அந்த பாப்பா வளர ஆரம்பிக்கிறான். அவள் அப்படியே ஃபுல்லாக ஜங்குக்கோ மட்டும்தான். நீங்களும் எனி டைம் ஜங்கு நீங்களும் மாறவே இல்லை. உங்கள் குழந்தைய வந்துட்டு வேணும்னு டேவை பயங்கரமாக பொசிசிவ் ஆக்குவா. டேக்கு வந்துட்டு தெரியும் அவன் பொண்ணு வந்துட்டு பொசிசிவ் ஆகிறதுக்கு தான் பண்ணுறான்னு, பட் அவனுக்கு அவ்வளோ பொசிசிவ் ஆகுது. என் பொண்ணு ஏன் டக்குறான்னு சொல்லி ஜங்குக்கிட்ட போராடி குழந்தைய பிடுங்க அளவை. ஜங்குக்கா அப்பா வெயிட்டப்பா எப்போ பார்த்தாலும் உங்ககிட்ட தான் நிற்கணும், ஜங்கு கூட தான் இருப்பேன் அப்படி சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் ஜங்கு கூடயே இருப்பா. டேக்கு அதை பார்க்குறப்ப டென்ஷன் ஆகும். இப்போ நீங்கள் வந்து சமைச்சிட்ருக்கீங்க, அவங்க போராட்டமாக பண்ணிகிட்ருக்காங்க. டே வந்து உங்களை பேக் பண்ணுறோம் டைட்டாக. என்ன பண்ணுறீங்க, எனக்கு குட்டி பையன் வேணும். குட்டி பையனா அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து ஜங்குக்கு பார்க்குறீங்க. அவன் எப்போ பார்த்தாலும் ஜங்குக்கா சொல்லிகிட்டே இருக்கா, எனக்கு ஒரு குட்டி பையன் வேணும் டேன்னு சொல்ல. நீங்கள் அவனை பார்த்துட்டு அவனும் ஜங்குக்கான்னு தான் சொல்லுவான். யார் சொல்லிட்டு வந்து க்யூட்டாக கேட்குறான். நான் என்ன பண்ணுறது, நீ பொசிசிவ் ஆனா நீ பொண்ணுக்கு ஜாலி ஆகிடுது போல், அவள் வீடுனே தான் அப்படி பண்ணுறான், அப்போ அவன் பையனை அப்படி பண்ணானா என்னடி அப்படி சொல்லிட்டு க்யூட்டாக வந்து அவங்க ஷோல்டரில் சாஞ்சிக்கிறான். ஜோயா அழகு தங்கம் ஒன்றும் இல்லைடா போய் கொஞ்சம் குழந்தைய அப்படி சொல்லிட்டு க்யூட்டாக ஃபேஸ் வச்சுட்டு போய் உட்காடுறான். ஐயோ சித்தப்பா அப்போ கோச்சிக்கிட்டான். உங்கள் அப்பா எனக்கு கோச்சிக்கிட்டாடி தங்கம், நம்ம போய் லாலிபாப் சாப்பிடலாமா, இரு அப்பா சமாதானம் பண்ணிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு அவள் க்யூட்டாக போய் டேயோட மடியில் ஏறி உட்காரான். என்ன வேணுமா, அப்பா நீ குழந்தை இல்லைப்பா, போ உங்கள் அம்மாவை பொறுத்த வரைக்கும் நான் குழந்தை தான், ஆனால் என் குழந்தை எப்படி பண்ணுது பாரு. என்ன பண்ணிச்சிங்க உங்கள் அழகு குழந்தை, அப்பாவை பொசிசிவ் ஆக்குறோன்னு சொல்லி அப்பாவை கஷ்டப்படுத்திடுச்சு அப்படி சொல்லிட்டு அழகாக செஸ்ட்டுக்கிட்ட கையை வச்சு எனக்கு வலிக்குது அப்படி சொல்கிறான். உடனே இந்த பிள்ளை வந்துட்டு டேவோட செஸ்ட்டில் ஹேண்ட் வச்சு பொறுமையாக குட்டி கீழே பண்ணிட்டு ஐயோ என் தங்கக்கும் வலிக்குதான், நான் விளையாட்டுக்கு தான் பண்ணேன்னு சொல்லுவேன், ஏன் சொல்லும் நீ ஃபீல் பண்ணுறேன். சரி வா நம்ம கூடயே இருக்கேன், சரியா நான் ஜங்குக்கு சீத்தப்பட்டு போகலாம்.
அவங்ககிட்டயே இருக்கேன்டா. சரியா ஃபீல் பண்ணாட. இங்கே பாரு மூஞ்சி பாரு. உனக்கு பாவமாக தரல. உனக்கு தான் என்ன பார்த்தா பாவமாக தரல. நீங்கள் பார்த்துட்டு இதில் எது குழந்தனே தெரில அப்படிங்கிற மாதிரி போயிட்டீங்க. க்யூட்டாக ஃபேஸ் வச்சுட்டு பேசிகிட்டு இருக்கோம். உங்கள் பொண்ணு அப்படியே பக்கத்தே மாதிரியே இருப்பாள். அவ்வளோ க்யூட்டாக ஃபேஸ் வச்சுட்டு உனக்கு கொஞ்சிக்கிட்டு இருக்கா. ஜங்குக்கு பார்த்துட்டு அயன் என்ன ஜங்குக்கா அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கை பார்க்குறீங்க. சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்க போகிறேன். நீங்கள் அப்படியே ஜங்குக்கை பார்த்துட்டு சரி போ. இந்த அப்பா பொண்ணு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. நம்ம எப்போ கல்யாணம் பண்ணி நமக்கு எப்போ பாப்பா பிறக்கணும். என்னடி எங்கள் வீட்டில் கல்யாணத்தை பற்றி பேசினாலே துரத்துறாங்க. நீ இன்னும் குழந்த மாதிரியே இருக்க. உனக்கு எப்படி கல்யாணம் பண்ணியிருப்பாங்க? ஜங்குக்கு வந்து உங்களை பார்த்துட்டு நீ தான் குழந்த மாதிரி இருக்கா. அவனுக்கு கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை பிறக்கல. நான் குழந்தை தான், ஆனால் உங்கள் அண்ணன் குழந்தை இல்லை. அதனால் குழந்தை வந்தால் சான்ஸ் இருக்குதான். சரி விட, இதெல்லாம் இதுக்கு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். சரி எனக்கு எங்கள் வீட்டில் சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லு. சரி. உனக்கு தங்கச்சி எதுவுமே சத்தியமாக இல்லையா? நீங்கள் என்னை பார்த்துட்டு இத்தனை வருஷமாக என் கூட தானே இருக்க. எனக்கு தங்கச்சி இருந்தால் உனக்கு தெரியாதோ? அறிவுக்கிட்ட முண்டோ போடி. உனக்கு ஒரு தங்கச்சி இருந்தால் இதே மாதிரி என் லைஃப்பும் ஹாப்பியாக இருக்கும்ல. நீங்கள் சைலண்ட்டாக ஜங்குக்கு பார்க்குறீங்க. ஆமாம், நீ எங்கள் அண்ணனும் அவ்வளோ அழகாக பார்த்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் எப்படி இருப்பான்னு தெரியுமில்ல? அப்படியே நம்மளை திட்டிக்கிட்டு எப்படி அலைஞ்சோம். இப்போ பாரு எவ்வளோ அழகாக கொஞ்சிட்டு அலையிறான். ஒன்றையும் சரி பாப்பாவையும் சரி. அவ்வளோ க்யூட்டாக இருக்குது உங்கள் ஃபேமிலி. என் கண்ணே பெரிய கண்ணு போல். நீங்கள் ஒன்று பார்த்துட்டு ஆமாம் உன் கண்ணு பெரிய கண்ணு தான். போடி அப்படி சொல்லிட்டு எனக்கு வந்து க்யூட்டாக பேசுகிறான். எங்கள் வீட்டில் வேறு பொண்ணே இல்லையா? அப்படியே எனக்கு வந்துட்டு எங்கள் அண்ணனையும் இந்த குழந்தையும் பார்க்கும்போது அப்படியே எடுத்து கொன்னையில் ஒத்திக்கலாமான்னு இருக்கு. ஒத்திக்க போ வந்துட்டு க்யூட்டாக வந்துட்டு பாப்பா சொல்லி சித்தப்பா அப்படி சொல்லிட்டு க்யூட்டாக பார்க்குறான். சித்தப்பாட்ட வரியா? நீங்கள் வந்துட்டு பார்த்துட்டு சித்தப்பாட்ட போடி. உங்கள் சித்தப்பா ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் அப்பாவா அம்மா பார்த்துக்கிட்டு ஓடுங்க சித்தப்பாட்ட ஓடுங்க. ஜங்குக்கு வந்து தூக்கிட்டு எனக்கு இப்போ தான் சந்தோஷமாக இருக்கேன். நான் வெளியே கூப்பிட்டு போகிறேன். கூப்பிட்டு போ. ஜங்குக்கு வந்து தூக்கிட்டு போயிட்டா. நீங்கள் அவனை பார்த்துட்டு இங்கே வா அப்படி சொல்லிட்டு டேவை பார்த்து கையை காட்டுறீங்க. டே வந்துட்டு உங்களை ஹக் பண்ணுறான். எப்போ ஜங்குக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருக்கீங்க? இப்போ என்னுடைய நம்ம இன்னொரு பொண்ணை கொடுத்துட்டு போகிறோம். அவனுக்கு நம்ம ஃபேமிலியை பார்க்கும்போது அவனுக்கு இப்படி ஒரு ஃபேமிலி இருக்குன்னு தோணுதான். கல்யாணம் தான் பண்ணி வைங்களே. அவன் காலேஜ் முடிச்சு 1.5 வருஷம் தானடி ஆகுது. நானும் காலேஜ் முடிச்சு 1.5 வருஷம் தான் ஆகுது. ஆனால் எனக்கு ஒரு பிள்ளை நடந்துகிட்ருக்குல்ல. அதுக்கு என்ன பண்ணுறது? நம்ம அவசரப்பட்டு டக்குன்னு பண்ணிவிட்டோம். இன்னும் கொஞ்ச நாள் ரொமான்ஸ் பண்ணிட்டோம். அப்புறமா குழந்தை பெற்றிருக்கான். அது ஒரு நாள் நைட்டில் இப்போ நீங்கள் டே பார்த்துட்டு வச்சனா பிள்ளையே பிறந்துச்சு. இப்போ தான் அந்த நாளை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். அதான் ஒரு சேஃப்டி யூஸ் பண்ணியிருக்கலாம். நீங்கள் டேவை பார்த்து முடிச்சுட்டு சேஃப்டி யூஸ் பண்ணி தான் அழகு தேவதை பிறந்திருக்காது. பரவாயில்லையா? அப்படிங்கிறியா? அப்படி தான். அப்போ யூஸ் பண்ணக்கூடாது. எனக்கு கண்டிப்பாக என் அழகு தேவதை வேணும். உலகத்தை இல்லாத பிள்ளை பெற்றுட்டாரு அழகு தேவதையம். என் பிள்ளை அழகு தேவதை தாண்டி. அழகு தேவதன் குறி தேவதனா அப்படி சொல்லிட்டு நீங்கள் அவனை பார்க்குறீங்க. ஆமாம் தேவதன் வேணும் அப்படி சொல்லிட்டு உங்களை அப்படியே டே தூக்கிட்டோம். டே வேணா போதும் பாப்பா போதும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டே இறக்கி விட்டுருப்பாங்க. பேக்லேயே போகிறீங்க. டே உங்களை பார்த்துட்டு எனக்கு பையன் வேணும் அப்படி சொல்லிட்டு டோர் லாக் பண்ணுறான். அச்சோ அவன் வந்துடுவான். அதெல்லாம் ஜங்குக்கு பார்த்துப்பான். அவன் விடவே மாட்டான் அவன் பிள்ளைய. எப்போ பார்த்தாலும் சித்தப்பா கொடுன்னு சொல்லி அவனையே வச்சுக்கிறான். விடு, அவனே அந்த பிள்ளைய வச்சுக்கிட்டோம். நம்ம இன்னொருக்கு ரெடி பண்ணுறான். நம்ம ஒன்றுக்கும் ரெடி பண்ண வேணாம், என்னை விடுன்னு சொல்லிட்டு இருக்கேன். கரெக்டாக அவங்க வீட்டுக்கு காலிங் பெல் அடிக்குது. நீங்கள் அவனை பார்த்து சிரிச்சிட்டு காலிங் பெல் அடிக்கிறதா இல்லாமல் இங்கே ஏன்ட்டன்னு கொலைக்கிறான். போ யாருன்னு பாரு. டே வந்துட்டு ஏன்ட்டன் சைலண்ட்டாக இரு. ஏன்ட்டன் வந்து சைலண்ட் ஆகிட்டான். டே போய் டோர் ஓப்பன் பண்ணுறான். உங்கள் அப்பா தான். ஒயின் இல்லையா மாப்பிள்ள? இருக்கா ஆமாம்மா உள்ளே வாங்க அப்படின்னு. உங்கள் அப்பா வந்தால் நீங்கள் அப்பா ஓடி போய் ஹெல்ப் பண்ணுறீங்க. இன்னும் உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கான பாடி அவ்வளோ கேட்டால் போயிட்டுருக்கு. எங்கே என் அழகு பொண்ணு இன்னும் அழகாயிட்டா? உங்கள் மாமங்க அவ்வளோ அழகாக பார்த்துக்கிறாரு. அதனால நான் இன்னும் அழகானாலும் நிறைய வாய்ப்பு இருக்குது. உங்கள் அப்பா நீங்கள் சொல்கிறத கேட்டு சிரிச்சிட்டு அப்போ தேவதை மாதிரி இருக்கா. ஆல்ரெடி இன்னும் தேவதை மாதிரி அப்போது என் தங்கம் அடி சட்டா அழகாக தலையாட்டு அப்பாவா சாப்பிட்லாம். உங்கள் அப்பா உங்களை பார்த்துட்டு சமைக்கலாம் கற்றுக்கிட்டீங்களோ? ஜங்கு தான் சமைக்கிறேன், நான் ஜஸ்ட்டு ஹெல்ப் தான். அவங்க அப்பா நீங்கள் சொல்கிறத கேட்டு சிரிச்சிட்டு ஏமா இன்னும் சமைக்க கற்றுக்காமல் இருக்கு? மாப்பிள்ளைக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாது. ஜங்குக்கு அப்போ தான் வந்து வந்திருப்பான். மாமா எனக்கு என்ன கஷ்டம்? என் பொண்டாட்டி என் குழந்தை என்னையும் பார்த்துக்கிட்டா போதும், அவளை நான் அழகாக பார்த்துக்கிறேன். உங்கள் அப்பாவுக்கு அதை கேட்கும் போது சந்தோஷமாக இருக்குது. சந்தோஷம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் அப்பாவுக்கு சாப்பாடு போட்டிருப்பீங்க. உங்கள் அப்பா பேசிகிட்டே வந்து சாப்பிட்றாரு. டே வந்து உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் பார்த்து எடுத்து வைக்கிறான். அதை பார்க்கும்போதே உங்கள் அப்பாவுக்கு மனசுக்கு அவ்வளோ நிறைவாக இருக்குது. ஏன்னா தன் பொண்ணு ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. அவளுக்கு தேவதை மாதிரி ஒரு பொண்ணு இருக்குது. இது போதும் என் பொண்ணு லைஃபுக்கு. ஒரு நல்ல ஹஸ்பண்ட், நல்ல அத்தை, அது நம்ம கொழுந்தனார், செம்ம கொழுந்தனார்,
அதே மாதிரி மாமனார் நல்லா அவங்கள பார்த்துப்பாரு. எல்லாருமே வந்துட்டு என் பொண்ணு தங்க தட்டில் வச்சு தாங்கிட்டு இருக்காங்க, என் வாழ்க்கைக்கு இது போதும் அப்படிங்கிற மாதிரி உங்கள் அப்பாவுக்கு இப்போ தான் மனசு நிறைவாக இருக்குது. அவர் எப்படி மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு, இப்போ என்ன சாக சொன்னால் கூட நான் செத்து போயிடுவேன், இப்படிலாம் சந்தோஷமாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டு. நீங்கள் உங்கள் அப்பா பார்த்துட்டு என்னவோ பேசிகிட்டு இருக்கீங்க. ஜங்குக்கு வந்துட்டு நீ இதை சாப்பிட்றியா, இதை சாப்பிட நான் எடுத்துறேமா. ஜங்குக்கு பார்த்துட்டு போடா, மீன்லாம் முள்ளெல்லாம் எடுத்துக்கணும், எனக்கு மீன் வேணாம், நானே எடுத்து கொடுக்குறேம்மா அப்படி சொல்லிட்டு அவன் எடுத்து கொடுத்துட்ருக்கான். எப்போதுமே அதை வந்து உங்கள் அப்பா தான் உங்களுக்கு பண்ணுவார், இப்போ ஜங்குக்கு பண்ணுறான். உங்களுக்கு இப்போ வந்து ஒரு விஷயம் தோணுது, ஜங்குக்கு வந்து உங்ககிட்ட சொல்லியிருப்பான்ல உன்னை வந்து நான் என் பொண்ணு மாதிரி பார்த்துக்கிறேன்னு. அது வந்து உங்களுக்கு அடிக்கடி ஃபீல் ஆகிட்டே இருக்கும். இப்போ அதே ஃபீல் தான், நீங்கள் ஹாப்பியாக அவனை பார்த்துட்டீங்க, உங்கள் அப்பா உங்களை ஹாப்பியாக பார்த்துட்ருக்காரு. ஹாப்பி எண்டிங். இந்த ஸ்டோரி எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா ஐடியெலாம் ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டோரியில் என்ன பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் ஓகே இந்த லைன் பிடிச்சிருக்கு போலன்னு எனக்கு தெரியும். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. பை, லவ் யூ.